பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா நபிய்யினா முஹம்மத் வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி அஜ்மஈன். அம்மா பஅத். அன்பார்ந்த நேயர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சனிக்கிழமை நாட்களிலே நடைபெறுகின்ற இந்த கருத்துக்களம் நிகழ்ச்சியிலே நம்முடைய மன்ஹஜுல் இஸ்லாம் தொடர் நிகழ்ச்சியை நாங்கள் இன்று உங்களுக்காக வழங்குவதற்கு ஆயத்தமாக இருக்கின்றோம். அன்பார்ந்த நேயர்களே, நாங்கள் சென்ற 20ஆம் தேதி நடத்திய இலங்கை முஸ்லிம்களின் வரலாறும் பூர்வீகம் சம்பந்தமான தலைப்பில் தான் இன்றும் நாங்கள் தலைப்பின் தொடராகத்தான் இன்றும் நாங்கள் உங்களோடு பேசுவதற்கு ஆயத்தமாக இருக்கின்றோம். நம்முடைய இந்த நிகழ்ச்சியிலே ஷேக் ரவுப் ஜெயின் அவர்கள் கலந்து கொண்டு இலங்கை முஸ்லிம்களின் வரலாறும் பூர்வீகம் சம்பந்தமான தெளிவான விளக்கங்களை எங்களுக்கு தருவது காத்திருக்கிறார்கள். சென்ற நிகழ்ச்சியில் நாங்கள் பேசிய அந்த நிகழ்ச்சியின் தொடரைத்தான் நாங்கள் இன்று இங்கு பேசுவதற்கு ஆயத்தமாக இருக்கின்றோம். அன்பார்ந்த நேயர்களே, எம்முடைய இந்த வரலாறு பூர்வீகம் என்பது எம்மை பொறுத்தவரையிலே நாங்கள் நிகழ்ச்சியில குறிப்பிடப்பட்டதை போல சமூகவியல் ரீதியாக மட்டுமன்று, இன்றைய அரசியல் பின்புலத்தை எடுத்து பார்க்கின்ற பொழுதும் எம்முடைய வரலாறும் பூர்வீகம் என்பது எமக்கு இன்றியமையாத ஒரு விஷயமாக இருக்கிறது. எம்முடைய இருப்பை உறுதிப்படுத்துவதற்கு, எம்முடைய அரசியல் ஸ்திரத்தன்மையை நாங்கள் சரியாக அமைத்துக் கொள்வதற்கு, எம்முடைய இன்னொரு பல விஷயங்களை நாங்கள் உறுதியாக ஏற்படுத்திக் கொள்வதற்கெல்லாம் இந்த வரலாற்றின் பூர்வீகத்தன்மையை பற்றிய தெளிவு எங்களுக்கு மிக அவசியமாக இருக்கிறது. எனவே நாங்கள் இதனை ஒரு குறைத்து மதிப்பிட முடியாது. இதனை நாங்கள் கண்டிப்பாக தெரிந்து கொள்ள வேண்டும். எம்முடைய முஸ்லிம்கள் இதிலே கூடுதலான அக்கறை காட்ட வேண்டும் என்ற அந்த நோக்கத்தோடு தான் நாங்கள் இன்ஷா அல்லாஹ் நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குவதற்கு ஆயத்தமாக இருக்கின்றோம். அன்பார்ந்த நேயர்களே, வழமையை போன்று உங்களுக்கு நாங்கள் இந்த வாரமும் 3 கேள்விகளை நிகழ்ச்சியிலே உங்களுக்காக வழங்குவதற்கு ஆயத்தமாக இருக்கின்றோம். நீங்கள் தயாராக இருங்கள். இந்த கேள்விகளுக்கான விடைகளை நீங்கள் சரியாக வழங்குகின்ற பொழுது வழமையை போன்று நாங்கள் உங்களுக்காக பெருமதியான பரிசுகளை வழங்குவதற்கும் ஆயத்தமாக இருக்கின்றோம் என்று கூறிக்கொண்டு நாங்கள் இப்பொழுது நேரடியாக நிகழ்ச்சிக்கு வருகின்றோம். சென்ற வாரம் நிகழ்ச்சியில் நாங்கள் பேசிய அந்த நிகழ்ச்சியின் தொடரிலே இன்று நாங்கள் ஷேக் அவர்களோடு இன்னும் பல முக்கியமான விஷயங்களை கேட்டு தெரிந்து கொள்ள ஆசைப்படுகின்றோம். ஷேக் அவர்களே, நாங்கள் சென்ற வார நிகழ்ச்சியிலே பல விஷயங்களை உங்களோடு பேசினோம். இன்று நீங்கள் முதலாவதாக ஐரோப்பிய ஆட்சியின் கீழ் இலங்கை முஸ்லிம்கள் அரசியல் பொருளாதார நிலைமைகள் எப்படி இருந்தன என்பதனை பற்றி கொஞ்சம் விரிவாக சொல்ல முடியுமா? ஆம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். சென்ற நிகழ்ச்சியின் தொடராகவே நாங்கள் இந்த கருத்துக்களத்தை அமைத்திருக்கின்றோம். ஐரோப்பியர்கள் என்று சொல்கின்ற பொழுது இலங்கையில் 1500களுக்கு பிறகு போர்த்துகேயர்களுடைய ஆதிக்கம் வலுப்பெற்றது. பிறகு ஒல்லாந்தர்களுக்கு பின்னர் ஆங்கிலேயர்கள் இலங்கையின் ஆட்சியை கைப்பற்றினார்கள். பக்தாத் ஹலீஃபாவுடைய வீழ்ச்சியை தொடர்ந்து உலகத்திலே எங்களுக்கு தெரியும் 600 ஆண்டு காலம் ஆட்சி செய்த ஒட்டோமன் எம்பையர், உஸ்மானிய பேரரசினுடைய ஆதிக்கம் வலுப்பெற்ற காலகட்டத்தில் தான் போர்த்துகேயர்கள், ஒல்லாந்தர்கள், ஆங்கிலேயர்கள் போன்றவர்கள் தங்களுடைய வணிக செல்வாக்கையும் அரசியல் செல்வாக்கையும் உலக நாடுகளில் பதிப்பதற்கு முயற்சித்த ஒரு காலகட்டம். இந்த காலகட்டத்திலே நாங்கள் பார்க்கின்றோம் பல நாடுகள், குறிப்பாக வட ஆப்பிரிக்காவிலே மொரோக்கோ போன்ற நாடுகள் ஆரம்பத்திலே ஸ்பெயினுடைய ஆதிக்கத்தின் கீழே இருந்தது. பிறகுதான் அதனை பிரெஞ்சுக்காரர்கள் ஆக்கிரமித்தார்கள். இந்த வட ஆப்பிரிக்க கரையோரங்கள், இந்து சமுத்திரம், அரேபிய கடல், இவற்றிலெல்லாம் கடல் போக்குவரத்து வணிக பாதைகளை அதிகம் பயன்படுத்தி வியாபாரத்துறையில் செல்வாக்கு பெற்றிருந்தார்கள். உண்மையிலே அரேபியர்களும் முஸ்லிம்களும் தான். இந்த காலகட்டத்தில் வணிக போட்டியில் ஈடுபட்ட போர்த்துகேயர்கள் அந்த மொரோக்கோ நாட்டு மக்களை மூர் என்று அழைத்தார்கள். மொரோக்கோ நாட்டு முஸ்லிம்களை மூர் என்று அழைத்தார்கள். இலங்கைக்கு அவர்கள் வருகை தந்த போது 1488ஆம் ஆண்டு போர்த்துகேய மாலுமிகள் தன்னம்பிக்கை முனை அடைந்தார்கள். அதற்கு பிறகு அவர்கள் இலங்கையை நோக்கி வருகை தந்தார்கள். இந்தியாவிலே கோ என்ற இடத்திற்கு அவர்கள் வந்து நங்கூரமிட்டார்கள். இப்படி தென்கிழக்கு தெற்கு ஆசிய நாடுகளை அவர்கள் படிப்படியாக கைப்பற்றுகின்ற முயற்சியில் ஈடுபட்டுக் கொண்டிருந்த 15ஆம் நூற்றாண்டு காலப்பகுதியிலே இலங்கை யாழ்ப்பாணம், கோட்டை, கண்டி என்ற 3 ராஜ்யங்களாக பிளவுபட்டிருந்தது. இலங்கையை நோக்கி வந்த போர்த்துகேயர்கள் இந்த பிளவுகளையும் சுதேசிய மக்களுக்கு இடையில் இருக்கின்ற பிரிவினைகளையும் பயன்படுத்தி தங்களுடைய வணிக செல்வாக்கை அவர்கள் அதிகப்படுத்துவதற்கு அவர்கள் முயன்றார்கள். இந்த முயற்சியின் பயனாக இலங்கையினுடைய சில கரையோர நகரங்களை ஆரம்பத்தில் அவர்கள் கைப்பற்றினார்கள். அவர்கள் ஆட்சி செய்த காலப்பகுதியில் போர்த்துகேயர்களுடைய ஆட்சி காலம் என்பது உண்மையிலே அதாவது உலக அளவிலே
வியாபார வணிகத்துறையில் ஆதிக்கம் பெற்றிருந்த முஸ்லிம்கள் தான் இலங்கையிலும் இந்த வியாபார வணிகத்தில் செல்வாக்கு பெற்றிருக்கிறார்கள். எனவே இவர்களுடைய செல்வாக்கை தகர்க்க வேண்டும் என்ற பின்னணியிலே அவர்கள் இலங்கை முஸ்லிம்களுக்கு எதிராக செயற்பட தொடங்கினார்கள். இலங்கை முஸ்லிம்களுக்கு எதிராக நிறைய சட்டங்களை போர்த்துகேயர்கள் கொண்டு வந்தார்கள். இலங்கை முஸ்லிம்கள் கொழும்பு குறிப்பாக கொழும்பு நகரத்தில் வாழ்கின்ற முஸ்லிம்கள் பிற இடங்களுக்கு நகரக்கூடாது, கொழும்பில் காணிகளை இவர்கள் வாங்க முடியாது என்பது போன்ற கடும் சட்டங்களை கொண்டு வந்து இந்த வணிக சுதந்திரத்தை அவர்கள் அடக்கினார்கள். போர்த்துகேயர்களை விட ஒப்பீட்டதில் மிகவும் மோசமாக முஸ்லிம்களோடு நடந்து கொண்டவர்கள் ஒல்லாந்தர்கள். இவர்களுடைய ஆட்சி காலத்திலே முஸ்லிம்களுடைய வியாபாரம் வீழ்ச்சி கண்டது. கொழும்பிலே நிலம் வாங்குவது முற்றாக தடை செய்யப்பட்டிருந்தது. அதே போன்று சுதந்திரமான நடமாட்டத்திற்கு தடை விதிக்கப்பட்டது. பல பள்ளி வாயில்கள் உடைக்கப்பட்டன. முஸ்லிம்கள் பலர் கொல்லப்பட்டார்கள். கோட்டை ராஜ்யத்திலிருந்து முஸ்லிம்கள் வெளியேற்றப்பட்டார்கள். இப்படியான படுமோசமான முஸ்லிம்களுக்கு எதிரான சம்பவங்கள் எல்லாம் இந்த போர்த்துகேய ஒல்லாந்த ஆட்சியிலே நடைபெற்றது. இவர்களுக்கு பிறகு வந்த ஆங்கிலேயர்களுடைய ஆட்சி காலத்தை பொறுத்த மட்டிலே ஒப்பீட்டதில் அது முஸ்லிம்கள் மீது போர்த்துகேயர்களும் ஒல்லாந்தர்கள் விதித்திருந்த தடைகள் எல்லாம் நீக்கப்பட்டு பூரணமான பொருளாதார சுதந்திர முஸ்லிம்களுக்கு வழங்கப்பட்டதால் அவர்கள் வழமை போன்று தங்களுடைய வியாபார வணிக நடவடிக்கைகள் சுதந்திரமாக ஈடுபடுவதற்கான வாய்ப்பு ஆங்கிலேயர்களுடைய காலத்திலே ஏற்படுத்தப்பட்டது. உண்மையிலே இலங்கையில் வாழ்ந்த சமூகங்களை அவர்கள் ஆங்கிலேயர்கள் பிரித்தாண்டார்கள். டிவைட் அண்ட் ரூல் என்ற கன்செப்ட் பற்றி பேசப்பட்டாலும் கூட ஒப்பீட்டதில் போர்த்துகேயர் ஒல்லாந்தருடைய ஆட்சியை விட ஆங்கிலேயர்களுடைய ஆட்சியிலே முஸ்லிம்கள் சுதந்திரமாக இருந்தார்கள். அவர்கள் சுதந்திரமாக தங்களுடைய வணிக வியாபார நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்கான வாய்ப்பும் வசதிகளும் அவருடைய ஆட்சி காலத்தில் அதிகரித்தது. எனவேதான் அந்த காலத்தில் தான் கொழும்பிலே இருக்கின்ற அதாவது சினமன்காடு என்று சொல்லப்படுகின்ற கொழும்பு 7 பிரதேசத்திலே வாப்புச்சி மரைக்காருடைய மூதாதையர்கள் அந்த காணிகளை அதிகம் வாங்கியதற்கும் அதே போன்று அங்கே அந்த சினமனை அங்கே உற்பத்தி செய்தார்கள். வணிக நடவடிக்கைகள் அவர்கள் சுதந்திரமாக ஈடுபடுவதற்கான வாய்ப்பை உண்மையிலே இந்த பிரிட்டிஷ் ஆட்சியில் தான் வழங்கப்பட்டது என்பதை நாங்கள் பார்க்கின்றோம். இந்த காலகட்டத்தில் இலங்கையில் எங்களுக்கு தெரியும் 1915ஆம் ஆண்டு கம்பளையிலே இலங்கையினுடைய அரசியல் வரலாற்றில் முதன்முறையாக இடம்பெற்ற முதலாவது மிகப்பெரியதுமான இனக்கலவரம் கூட அந்த ஆட்சி காலத்தில் தான் நடந்தது. ஆகவே ஒப்பீட்டதிலே உண்மையில் இந்த போர்த்துகேயர் ஒல்லாந்தர் காலம் என்பது இலங்கை முஸ்லிம்களை பொறுத்த மட்டில் மிகவும் சோதனைக்குரிய ஒரு காலகட்டம். இந்த காலகட்டத்தில் ஏற்பட்ட முஸ்லிம்களுக்கு ஏற்பட்ட பாதிப்புகள் சம்பந்தமாக உண்மையிலே ஒரு பெரிய வரலாற்று ஆய்வை செய்ய வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கிறது. காரணம், மாத்தறை, காலி போன்ற பிரதேசங்களிலே முஸ்லிம்கள் நூற்றுக்கணக்கான முஸ்லிம்கள் கொல்லப்பட்டதை நாங்கள் வரலாற்றிலே பார்க்கின்றோம். ஆகவே இது பற்றிய ஒரு ஆவணப்படுத்தல் முயற்சி கடந்த காலங்களிலே மேற்கொள்வதற்கு சில நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்ட போதும் அந்த நடவடிக்கைகள் தொடரவில்லை. காரணம், அந்த முயற்சியை தொடங்கியவர்கள் அரசியல் நோக்கத்துக்காக அவற்றை செய்ய போனார்கள். அதனால் அந்த முயற்சி தோல்வி கண்டது என்று நான் நினைக்கின்றேன். கண்டிப்பாக அப்படியான அதாவது போர்த்துகேயர் ஒல்லாந்தருடைய ஆட்சி காலத்திலே எங்களுடைய முஸ்லிம்களுடைய வரலாறு எப்படி இருந்தது என்பதை பற்றி கண்டிப்பாக எழுதப்பட வேண்டும். பிரிட்டிஷ் ஆட்சியின் கீழே முஸ்லிம்களுடைய நிலைமை எப்படி இருந்தது என்பது தொடர்பாக டாக்டர் காமில் அசாத் அவர்கள் அவருடைய PhD தீசிஸாக அந்த நூலை அவர் எழுதியிருக்கிறார். ஆனால் போர்த்துகேயர் ஒல்லாந்தர் ஆட்சி காலத்தில் முஸ்லிம்களுடைய நிலவரம் தொடர்பாக தனியான இந்த நூலும் எழுதப்படவில்லை. அதே நேரத்திலே இந்த ஒல்லாந்தர் ஆட்சி காலத்தில் அதே போன்று போர்த்துகேயர் ஆட்சி காலத்தில் இந்த 2 சாராருடைய ஆட்சி காலங்களிலும் முஸ்லிம்கள் அனுபவித்த துன்பங்களை உணரக்கூடிய ஏதாவது ஒரு வரலாற்று நிகழ்வை மூலம் ஞாபகப்படுத்திக் கொள்ள முடியும். எனக்கு ஞாபகம், நான் படித்த ஞாபகம் இருக்கிறது. மாத்தறையில் முஸ்லிம்கள் 200க்கும் மேற்பட்ட முஸ்லிம்கள் கொல்லப்பட்டார்கள் என்பதும், பிறகு கோட்டை ராஜ்யத்திலிருந்து அந்த ஒல்லாந்தர்களால் வெளியேற்றப்பட்ட முஸ்லிம்கள் ஸ்ரீ விக்ரமராஜசிங்கனுடைய தந்தை செனரத் மன்னனுடைய ஆட்சி காலத்திலே கண்டி சாம்ராஜ்யத்தை சென்றடைந்ததாகவும் அங்கிருந்து அவர்கள் கிழக்கு மாகாணத்திலே குடியேற்றப்பட்டதாகவும் நாங்கள் அறிகின்றோம். ஆனால் இதெல்லாம் வரலாற்று உண்மைகளாக இருந்தாலும் கூட இவற்றை நாங்கள் மிகவும் கவனமாக பார்க்க வேண்டும். காரணம், செனரத் மன்னன் ஆண்ட 17ஆம் நூற்றாண்டில் தான் முஸ்லிம்கள் கிழக்கில் குடியேற்றப்பட்டார்களா, அதுக்கு முந்தி அங்கே அவர்கள் இருக்கவில்லையா என்ற ஒரு கேள்வியை இந்த வரலாற்று எழுப்ப முடியும். ஆனால் வரலாற்றில் மிக தெளிவாக இருக்கின்றது. சம்மாந்துறை என்பது முன்னர் மட்டக்களப்பு ஏரியோடு தொடர்பட்டு சம்மாந்துறைக்குள்ளால் அந்த நதி ஒரு பெரிய ஒரு ஆறு கொண்டு வந்திருக்கிறது. அந்த ஆற்றினூடாக அரேபியர்கள் அந்த காலத்திலேயே அரபிய பூர்வீகத்தோடான முஸ்லிம்கள் அங்கே குடியேறி இருக்கின்றார்கள். ஆகவே இந்த 17ஆம் நூற்றாண்டு அதாவது செனரத் மன்னன் தான் கிழக்கு மாகாணத்திலே கோட்டை சாம்ராஜ்யத்தில் வெளியேற்றப்பட்ட முஸ்லிம்களை கிழக்கில் குடியேற்றினான் என்று கூறுகின்ற போது நாம் மிகவும் முன்னெச்சரிக்கையோடு இருக்க வேண்டும். இலங்கையில் இருக்கின்ற சில பெரும்பான்மை வரலாற்று ஆசிரியர்கள் இதை சொல்கிறார்கள். எப்படி இதனூடாகத்தான் கிழக்கிலே
முஸ்லிம்கள் குடியேற்றப்பட்டார்கள் என்று அது உண்மையல்ல. அதற்கு முன்பாகவே பல நூற்றாண்டுகளுக்கு முன்பாக முஸ்லிம்கள் குடியேறுகிறார்கள். இரண்டாவது விடயம், சனத் மன்னன் அப்படி குடியேற்றியமைக்கு என்ன காரணம் இருக்கிறது என்றும் ஒன்றிருக்கின்றது. அதாவது கண்டி ராஜ்யத்தை பாதுகாக்க வேண்டும் என்றால் முஸ்லிம்களுடைய பணியும் சேவையும் அவர்களுக்கு அவசியப்பட்டது. இரண்டாவது, கண்டி ராஜ்ய மன்னர்களுடைய உணவு தேவையை பூர்த்தி செய்ய வேண்டும் என்றால் கிழக்கில் இருக்கின்ற விவசாய நிலங்கள் எல்லாம் பயன்படுத்தப்பட வேண்டும். அந்த விவசாய நிலங்களை பயன்படுத்த வேண்டும் என்றால் இந்த முஸ்லிம்களை குடியேற்ற வேண்டும் என்ற ஒரு தேவை இருந்தது. எனவேதான் அவர்கள் குடியேற்றினார்கள். ஆம் ஷேக் அவர்களே, இந்த கண்டி ராஜ்ய காலத்துல இலங்கை முஸ்லிம்கள் இலங்கையை கட்டியெழுப்புவதற்காக பெரும் பங்களிப்புகளை செய்திருப்பதாக நாங்கள் பல தகவல்களை கேள்விப்பட்டிருக்கிறோம். இதை பற்றிய கொஞ்சம் விஷயங்கள். உண்மையில் அந்த கண்டி ராஜ்ய மன்னர்களுடைய ஆட்சி காலத்திலே இலங்கை முஸ்லிம்கள் எப்படி இருந்தார்கள் என்பது தொடர்பான இந்த துறையிலே ஒரு விசேட துறையாக இதனை எடுத்து இது தொடர்பான ஒரு விரிவான ஆய்வை அழகாக செய்திருக்கிறார் லோனா தேவராஜ் அவர்கள். அவருடைய முஸ்லிம் ஆஃப் ஸ்ரீலங்கா 1000 Years of Ethnic Harmony என்ற நூல் இந்த விடயத்தை மிக விரிவாக பேசுகின்ற ஒரு நூல். அந்த நூலை நாங்கள் படித்து பார்க்கின்ற பொழுது அந்த நூல் இன்னும் இலங்கையில் இருக்கின்ற சில மகாநாயக்க தேரர்களுடைய கைகளுக்கு கிடைக்கவில்லை என்று சமீபத்திலே ஜமீத்துல் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். ஆனால் அந்த தேரரிடமிருந்து ஆதாரங்களை பெற்றுத்தான் அந்த நூலை எழுதியிருக்கிறார் என்பதையும் அவர் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். அது முக்கியமான ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயம். உண்மையில் அந்த காலகட்டத்தை நாங்கள் பார்க்கின்ற பொழுது உண்மையில் இந்த வரலாற்றை பேசுகின்ற லோனா தேவராஜா சொல்கின்றார், ஆங்கிலேயர்கள் இந்த உறவை பார்த்து மிகவும் ஆச்சரியப்பட்டார்கள். எந்த அளவுக்கு என்றால், கண்டிராஜ்ய மன்னர்களுடைய வணிகம், அவர்களுடைய வெளிநாட்டு ராஜதந்திர உறவுகள், அவர்களுடைய மருத்துவ தேவைகள், அரண்மனை மருத்துவம், அவர்களுடைய உணவு சமைத்துக் கொடுக்கின்ற சமையலறை ஊழியர்கள், பிரதான சமையலாளர்கள், அதே போன்று பார்க்கின்றோம் நிதித்துறை ஆலோசகர்கள், அதே போன்று கண்டிராஜ்ய மன்னர்களுடைய ஆட்சி காலத்திலே இருந்த ஹேவபன்ன என்று சொல்லப்படுகின்ற ராணுவ சேவையிலே கிட்டத்தட்ட 650 முஸ்லீம்கள் பணியாற்றியதாக லோனா தேவராஜ் அவர்கள் சொல்கின்றார்கள். ஆகவே இப்படி நாங்கள் பார்க்கின்ற பொழுது எங்களுக்கு தெரியும், அதாவது ஸ்பெயினில் முஸ்லீம்கள் அந்தலூசை ஆட்சி செய்த காலகட்டத்திலே கோபால முதலியார் என்ற ஒரு வகையான மருத்துவத்துறை குடும்பம் ஒன்று அந்த நாட்டிலே பரம்பரையாக இருந்தது. பின்னர் இவர்கள் முகலாயர்களினால் இந்தியாவுக்கு கொண்டு வரப்பட்டார்கள். இவர்கள் பின்னர் சிங்களர் சாம்ராஜ்ய மன்னர்களால் இலங்கைக்கு கொண்டு வரப்பட்டார்கள். சிங்கள கண்டிராஜ்ய காலத்தில் இவர்கள் கோபால முதலியார் வைத்திய திலக என்று ஒரு பட்டம் சூட்டப்பட்டு இலங்கையிலே கண்டிராஜ்ய காலங்களிலே காணப்பட்ட சிங்கள மன்னர்களுடைய அரண்மனையிலே அந்த அரண்மனை மருத்துவர்களாக அவர்கள் பணியாற்றியிருக்கிறார்கள். உதாரணமாக நாங்கள் சொல்வதாக இருந்தால், அபூபக்கர் புள்ளை வெதராலகே என்று சொல்லப்படுகின்ற ஒரு பிரபலமான ஒரு வைத்தியர் ஸ்ரீ விக்ரமசிங்கருடைய அரண்மனையிலே பணியாற்றியிருக்கிறார். அந்த அரண்மனை மருத்துவ சேவையை மதித்து அவரை கௌரவிக்கும் முகமாக அவருக்கு பூவலிக்கடை என்ற ஒரு கிராமத்தை அன்பளிப்பாக வழங்கியதாக நாங்கள் வரலாற்றிலே பார்க்கின்றோம். அதே போன்று மாவனல்ல பகுதியில் இருக்கின்ற கட்டபெரிய என்ற அந்த கிராமத்தை சேர்ந்தவர்கள் முஸ்லீம்கள், உடையார் பரம்பரையில் வந்த வைத்தியர்கள், இவர்களும் இந்த அரண்மனையிலே வைத்தியர்களாக பணியாற்றி இருக்கிறார்கள். அப்படி ஒரு நீண்ட அந்த வைத்தியர்கள் யார், அவள் என்ன பணி செய்தார்கள் என்பது பற்றிய சுவாரஸ்யமான சம்பவங்களை லோனா தேவராஜா தன்னுடைய நூலிலே தொகுத்து தருகின்றார். அதே போன்று நாங்கள் பார்க்கின்றோம், வெளிநாட்டு தூதுவர்களாக முஸ்லீம்கள் தான் பணியாற்றி இருக்கின்றார்கள். அரசன் நாயக்க மன்னர்களுக்கு எப்பொழுதும் ஒரு பயம் இருந்தது. எப்படி என்றால், தங்களுடைய இந்த நாயக்கர்களிடம் இருக்கின்ற அதிகாரத்தை தங்களுடைய உறவினர்கள், குடும்பஸ்தவர்கள், அரண்மனையில் இருக்கின்ற அடுத்தவர்கள் கைப்பற்றிக் கொள்வார்கள். கைப்பற்றிக் கொள்வதற்கான ஒரு ராஜதந்திரம், ஒரு மூல உபாயமாக தங்களை உணவு முறையினூடாக தங்களுடைய சாப்பாட்டிலே நஞ்சூட்டி கொண்டு விடுவார்களோ என்ற ஒரு பயம் இருந்தது. எனவே அவர்கள் விசுவாசமிக்கவர்களைத்தான் அரண்மனையினுடைய சமையலறையில் ஊழியத்திற்காக அமர்த்தினார்கள். அந்த சமையலறையில் பணியாற்றியவர்கள் எல்லாம் முஸ்லீம்கள் தான். அவர்கள் தான் சுவையான உணவுகளை விசுவாசமாக இருந்து கொண்டு இந்த மன்னர்களுக்கு, நாயக்க மன்னர்களுக்கு வழங்கியதை நாங்கள் பார்க்கின்றோம். இது தொடர்பான நிறைய செப்பு பட்டயங்கள், இது தொடர்பாக வழங்கப்பட்ட கௌரவிப்பு பட்டயங்கள் கூட இன்னும் மாவனல்லை பகுதியில் வாழ்கின்ற சில முஸ்லீம்களுடைய வீடுகளிலே இருக்கின்றது. அவற்றையெல்லாம் நாங்கள் தேடி எடுக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கின்றோம். அதே போன்று நாங்கள் பார்க்கின்றோம், இந்த ராணுவ துறையிலே, அதாவது போர்த்துகேயர்கள் ஒல்லாந்தர்களிடமிருந்து நாட்டை பாதுகாக்கின்ற சிங்கள கண்டிராஜ்ய மன்னர்களுடைய போராட்டத்தில் இந்த நாட்டினுடைய இறைமையை பாதுகாப்பதிலே முக்கியமான பங்களித்தவர்கள் அந்த காலகட்டத்தில் முஸ்லிம்களாக இருக்கிறார்கள். இலங்கையினுடைய அரசியல் வரலாற்றை நாங்கள் பார்த்தோம் என்றால், இலங்கையில் முதலாவதாக ஹிஜ்ரத் செய்தவர்கள்
ஒரு இடத்திலிருந்து உள்நாட்டில் இன்னொரு இடத்திற்கு அரசியல் நெருக்கடிகளால் இடம்பெயர்ந்தவர்கள் முஸ்லிம்கள். அதே போன்று இலங்கையை சர்வதேச அளவில் இலங்கையில் இருக்கின்ற வணிகப் பொருட்களை நான் ஏற்கனவே சொன்னது போன்று இலங்கையில் வாழ்ந்த பெரும்பான்மை மக்கள் உள்நாட்டிலே மாடுகளை கொண்டு நிலங்களை உழுது விவசாயம் செய்கின்ற விவசாயிகளாக இருந்தார்களே ஒழியே அவர்கள் வணிகர்களாக இருக்கவில்லை. வணிகர்களாக இருந்த அரேபியர்களும் முஸ்லிம்களும் தான் இலங்கையை சர்வதேச சந்தைக்கு அறிமுகப்படுத்தினார்கள். இலங்கையில் இருந்த மாணிக்கம், இலங்கையில் இருந்த வைடூரியங்கள், இலங்கையில் இருக்கின்ற ஏனைய வாசனை திரவியங்கள் இவற்றை சர்வதேச சந்தைக்கு கொண்டு சென்று இலங்கை என்ற ஒரு நாடு இருக்கின்றது, இந்த நாட்டில் இப்படியான வளங்கள் இருக்கின்றன என்று இந்த நாட்டினுடைய பொருளாதாரத்தை கட்டி எழுப்பியவர்கள். டாக்டர் அமீர் அலி அவர்கள் அவருடைய முஸ்லிம் ஆஃப் ஸ்ரீலங்கா என்ற டாக்டர் ஷுக்ரி அவர்களினால் எடிட் பண்ணப்பட்ட அந்த நூலிலே சொல்கிறார், அவருடைய கட்டுரையிலே எக்ஸ்போர்ட் எக்கானமியிலே ஏற்றுமதி பொருளாதாரத்திலே இலங்கை முஸ்லிம்களுடைய பங்களிப்பு எப்படி இருந்தது என்று சொல்கின்ற பொழுது 1900 ஆண்டின் உடைய காலப்பகுதி வரைக்கும் இலங்கையினுடைய எக்ஸ்போர்ட் எக்கானமியிலே 60% அதிகமானவை முஸ்லிம்களுடைய கைகளிலே இருந்தது. காரணம், அவள் கிறிஸ்துக்கு பின் 2ஆம் நூற்றாண்டில் இருந்தே வணிக வியாபார முயற்சிகளில் அவர்களுக்கு கூடுதலான ஆர்வம் இருந்திருக்கிறது. எனவே நாங்கள் இன்றும் பார்க்கின்றோம் முஸ்லிம்கள் ஒரு பிசினஸ் கம்யூனிட்டி என்று ஏன் சொல்லப்படுகிறார்கள் என்றால் அவர்களுக்கு நீண்ட அனுபவமும் அக்கறையும் இந்த வணிகத்துறையில் இருக்கிறது. துரதிர்ஷ்டவசமாக இன்று சிலர் 20% முஸ்லிம்கள் வியாபாரத்தில் ஆதிக்கம் செலுத்துவதாக சொல்கின்றார்கள். ஒரு போலியான குற்றச்சாட்டு. உத்தியோகபூர்வமான தகவல்கள், ஆய்வு தகவல்களின்படி இன்றைய இலங்கையினுடைய உள்நாட்டு பொருளாதாரத்தில் வணிகத்துறையில் 3% தான் முஸ்லிம்கள் பங்களிப்பு செல்கின்றார்கள். ஆகவே நாங்கள் வணிகத்துறையில் மிகவும் பின்னடைந்திருக்கின்றோம். எனவே நான் சொல்கின்றேன், இந்த வரலாறுகள் எல்லாம் நாங்கள் இந்த நாட்டுக்கு செய்த பங்களிப்பு, இந்த நாட்டுக்கு ஆற்றிய பணிகள் பற்றி எல்லாம் உண்மை பெரும்பான்மை மக்களுக்கு தெரியாது. இவற்றையெல்லாம் நாங்கள் பிற மொழிகளில் அவர்களோடு கருத்து பரிமாற வேண்டி அவர்களுக்கு சொல்ல வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கிறது. இந்த இலங்கைக்கு நாங்கள் இறைமை பாதுகாப்பதில் நாட்டினுடைய பாதுகாப்பு, வெளிநாட்டு வர்த்தகம், அதே போன்று சமையலறை சேவைகள், அரசனை நாயக்க மன்னர்களை குளிப்பாட்டி விட்டவர்கள் முஸ்லிம்களாக இருக்கின்றார்கள். இப்படி எந்த ஒன்றையும் அவர்கள் விட்டு வைக்காத அளவுக்கு இலங்கையினுடைய தேசிய பொருளாதாரத்தையும் இறைமையும், எங்களுக்கு தெரியும் இடைக்காலத்திலே அனுராதபுர சாம்ராஜ்யம் வீழ்ச்சி அடைந்து கொண்டு போன காலகட்டத்திலே அனுராதபுர சாம்ராஜ்யத்தில் இருந்த நிறைய குளங்கள் வத்தி கொண்டு போய் நிறைய விவசாயங்கள்லாம் பாதிக்கப்பட்ட பொழுது அரேபிய வணிகர்கள் கோடிக்கணக்கான ரூபாய்களை செலுத்தி அந்த குளங்களை புனர்நிர்மாணம் செய்தார்கள் என்று லோனா தேவராஜா சொல்கிறார். அதனூடாக இலங்கையினுடைய விவசாய பொருளாதாரத்தில் இடைக்காலத்தில் இலங்கையினுடைய விவசாய பொருளாதாரத்திலே மிகப்பெரிய ஒரு பங்களிப்பு முஸ்லிம்கள் செய்திருக்கிறார்கள். எங்களுக்கு தெரியும் பிற்பட்ட காலங்களில் கூட எங்களுக்கு தெரியும் 1960களில் இலங்கையில் பயங்கரமான ஒரு நிதி நெருக்கடி ஏற்பட்ட பொழுது 1.5 மில்லியன் 1960களில் 1.5 மில்லியன் என்பதை ஒரு நலிமாஜியார் அரசாங்கத்துக்கு அன்பளிப்பாக கொடுக்கிறார் என்றால் அது எவ்வளவு பெரிய தொகை என்பதை நாங்கள் புரிந்து கொள்ளலாம். அதே போன்று இலங்கையிலே இன்று கூட இந்த வரலாற்று பங்களிப்பு, இந்த நாட்டுக்கு நாங்கள் செய்கின்ற பங்களிப்பு என்பது கண்டிராஜ்ய காலத்தோடு முடிந்து விடவில்லை. இன்றும் இந்த நாட்டிலே நான் இன்று ஒரு செய்தியிலே பத்திரிகையிலே பார்த்தேன், ஒரு புகையிரத நிலையத்திற்கு எத்தனையோ லட்சம் செலவிலே முஸ்லிம்கள் ஒரு ஊரிலே கண்டி பகுதியிலே கம்பளையிலே கதிரைகள் வாங்கி கொடுத்திருக்கிறார்கள். ஒவ்வொரு நாளும் இலங்கையில் இது போன்ற பணிகள், அதாவது மகரகமையில் உள்ள கேன்சர் ஹாஸ்பிட்டலுக்கு நிறைய ஆனால் எங்களும் உள்ள பெரிய பிரச்சனை என்றால் இவற்றையெல்லாம் அழகாக ஆவணப்படுத்துகின்ற, இவற்றை எக்ஸ்போஸ் பண்ணுகின்ற, லொபி பண்ணுகின்ற வேலைகள் எங்களிடம் மிகவும் குறைவாக இருப்பதனால் பெரும்பான்மை சமூகத்தில் நாங்கள் இன்னும் ஒரு மூடிய சமுதாயமாக இருக்கின்றோம், நாட்டுப்பற்றவர்கள் அற்றவர்களாக இருக்கிறோம் என்ற கருத்தை தான் அவர்கள் விளங்கிக் கொள்கின்ற ஒரு அபாயமான சூழல் இருக்கின்றது. ஆமாம், இதனை பற்றி மட்டுமே நாங்கள் பல மணித்தியாலங்கள் பேசலாம் என்ற அளவுக்கு என்னுடைய பங்களிப்புகள் நிறைய இருக்கின்றது. இந்த நாட்டில் இருக்கின்ற மிகப்பெரிய பாலங்களை எங்களுடைய அரபு நாட்டு ஆட்சியாளர் கட்டிக் கொடுத்திருக்கிறார்கள், வைத்தியசாலைகள் கட்டிக் கொடுத்திருக்கிறார்கள், வைத்தியசாலைகளுக்கு நிறைய ஆம்புலன்ஸ் கொடுத்திருக்கின்றார்கள். எவ்வளவு பணிகளை நாங்கள் ஆற்றியிருக்கிறோம். ஆனால் இவையெல்லாம் அவ்வப்போது அப்படியே மறைந்து போயிருக்கின்றன. இவற்றையெல்லாம் மிக கவனமாக நாங்கள் ஒரு ஆவணப்படுத்தலும் ஆய்வும் எங்களுடைய சமூகத்திலே 0 என்ற நிலையில் இருப்பது தான் உண்மையே எல்லா பிரச்சனைகளுக்கும் காரணம். அது கண்டிப்பாக ஆவணப்படுத்தப்பட வேண்டும். நீங்கள் சொன்னதை போன்று நாட்டின் பல இடங்களுக்கு சென்று பார்த்தால் எங்களுடைய முஸ்லிம்கள் அன்று தொட்டு இன்று வரை ஆற்றிக் கொண்டிருக்கின்ற தேச பணிகள், தேசத்துக்கான பங்களிப்புகள் என்பது வரையறுக்க முடியாதவைகளா இருக்கின்றன. கண்டிப்பா நான்மையிலே ஒரு இன்டர்நெட்ல பார்த்து கொண்டிருந்த பொழுது பேருவலையிலே இருக்கின்ற அரசாங்க ஆஸ்பத்திரியிலே ஒரு வார்டை அங்க இருக்கின்ற ஒரு அமைப்பு முழுமையாக பாரமெடுத்து அவர்கள் பராமரிக்கிறார்கள். அவங்களோட அந்த நிறுவனத்துடைய பேரை எல்லாம் போட்டு அந்த வருடம் முழுவதுமே அந்த ஓடை பராமரிப்பவர்கள் அவர்கள் என்ற அடிப்படையில் அதை போட்டிருக்கிறார்கள். அப்படி என்றால் இந்த நாட்டில் எவ்வளவோ விஷயங்கள்
நடந்து கொண்டிருப்பதை நாங்கள் தெரிந்து கொள்ளக்கூடியதா இருக்கிறது. எனக்கு ஞாபகம் இருக்கிறது, சில ஆண்டுகளுக்கு முன்னால், அவ்வளவு நீண்ட காலம் அல்ல, சுமார் ஒரு 2 வருடங்களுக்கு முன்னர் நினைக்கின்றேன், கலதாரி ஹோட்டலில் நடைபெற்ற இலங்கை முஸ்லிம்களுடைய வரலாறு சம்பந்தமா நினைக்கின்றேன். அந்த மகாநாட்டிலே கலாநிதி M.A. சுக்ரி அவர்கள் ஆங்கிலத்திலே ஒரு நீண்ட விரிவுரை வழங்கினார்கள் முஸ்லிம்களுடைய வரலாற்று பங்களிப்பு சம்பந்தமாக. நானும் அதனை முழுமையாக கேட்டுக்கொண்டிருந்தேன். துரைஸ்தமன் நீங்க சொன்னதை போல அந்த அவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்த அந்த விஷயம் அங்கு ஆவணப்படுத்தப்படவில்லை, வீடியோ கூட செய்யப்படவில்லை. அந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்ட பேராளர்கள் பெரும்பான்மையானவர் இந்த நாட்டைச் சேர்ந்த மிகப்பெரிய மத தலைவர்கள், புத்திஜீவிகள், ஆய்வாளர்கள். அவர்கள் கேட்டார்கள், எங்களுக்கு இந்த CD இப்பொழுதே வேண்டும் என்று கேட்டார்கள். பார்த்தால் குறைஞ்சபட்சம் வீடியோவாவது பண்ணவில்லை. இந்த அளவுக்கு பலவீனமான ஒரு சமூகமாக நாங்கள் இருப்பது என்பதுதான் நாங்கள் பெற்றுக்க துரதிர்ஷ்டமா இருக்கிற சகோதரர்களே. அந்த வகையிலே நாங்கள் கன்னிராஜ்யத்துடைய காலகட்டத்திலே மாத்திரம் செஞ்சிருக்கின்ற பங்களிப்புகளை சொல்வதாக இருந்தால் நிறைய இருக்கிறது. அதே நேரத்தில் ஷேக் அவர்களே, இலங்கை முஸ்லிம்களுடைய வரலாறு தொடர்பில் நாங்கள் ஆற்ற வேண்டியுள்ள பணிகள் என்ன என்பதை பற்றி கொஞ்சம் அடையாளப்படுத்தினார். நான் தொடக்கத்தில் இதை பற்றி குறிப்பிட்டேன். அதாவது நாங்கள் உடனடியாக செய்ய வேண்டிய வேலை, இந்த மூலாதார நூல்களில் இருந்து, பிரைமரி சோர்சஸ்ல இருந்து எங்களுடைய வரலாற்றை மிக அழகாக தெளிவாக வரலாற்று கால ஒழுங்குக்கு ஏற்ப குரோனாலஜிக்கலி தொகுக்கின்ற ஒரு வேலை திட்டத்தை நாங்கள் உடனடியாக செய்ய வேண்டிய கட்டாயத்தில் இருக்கின்றோம். இதை நாங்கள் இதற்கு பிறகும் நாங்கள் இதை பிற்போடுவது என்பது ஒரு ஆரோக்கியமான ஒரு விடயம் அல்ல. இரண்டாவது விடயம், நான் ஏற்கனவே சொன்னது போன்று வெறுமனே எங்களுடைய சமூக வரலாற்றை பதிவு செய்வதோடு மட்டுமன்றி நாம் நிற்கக்கூடாது. எங்களுடைய வியாபார வரலாறு, வர்த்தகத்துறை வரலாறு, எங்களுடைய அரசியல் வரலாறு, எங்களுடைய கலாச்சார, ஏன் இதை சொல்கிறேன் என்றால் 50 ஆண்டுகளுக்கு முந்தி இலங்கையில் வாழ்ந்த முஸ்லிம் சமூகம் அல்ல இன்று இருக்கிறது. இந்த சமூகத்தில் கடந்த 5 தசாப்தங்களுக்குள்ளே ஏகப்பட்ட மாற்றங்கள் நடந்திருக்கிறது. அந்த மாற்றங்களை மீளவும் நாங்கள் தரிசனம் செய்ய வேண்டும் என்றால், அந்த மாற்றத்தில் எவை பாசிட்டிவாக இடம்பெற்றிருக்கிறது, எவை நெகட்டிவாக இடம்பெற்றிருக்கிறது என்பவற்றை பற்றியெல்லாம் அந்த வரலாற்று உணர்வு எங்களுக்கு, ஹிஸ்டாரிக்கல் கான்சியஸ்னஸ் எங்களுக்கு மிக அவசியம் என்றால், கண்டிப்பாக இந்த வெர்டிக்கல் ஹிஸ்டாரிக்கல் அனலைசிஸ், எங்களுடைய வியாபாரம் இப்படியே இப்பொழுது இப்படி சரிந்திருக்கிறது, நாங்கள் எப்படி இருந்தோம் இப்பொழுது எப்படி இருக்கின்றோம், எங்களுடைய கல்ச்சரிலே கடந்த காலத்தை விட இப்பொழுது ஏற்பட்டிருக்கின்ற மாற்றங்கள் என்ன, எங்களுடைய சமய செயற்பாடுகளில் அன்று இருந்ததை விட இன்று இருக்கின்ற மாற்றங்கள் என்ன. நான் ஒரு உதாரணம் சொல்கின்றேன். உதாரணமாக இலங்கையில் இந்த பள்ளி வாயில்கள் விவகாரத்தை நாங்கள் எடுத்துக்கொண்டால், 400-500 ஆண்டுகால பழமையும் பூர்வீகமும், அந்த பூர்வீகத்தை பிரதிபலிக்கின்ற பல பள்ளி வாயில்கள் இன்னும் கிராமங்களிலே உண்டு. ஆனால் இன்று ஒரு புதிய ஃபேஷனை நாங்கள் பார்க்கின்றோம். நீங்கள் இந்த கருத்தில் உடன்படுவீர்களோ என்னவோ என்று எனக்கு தெரியாது. அந்த பூர்வீகத்தை பிரதிபலிக்கின்ற பள்ளி வாயில்களுடைய ஆணி வேர்களை அடித்து சரித்து நொறுக்கி ஒரு பக்கமாக்கிவிட்டு இன்று அதை ஒரு கான்கிரீட் ஜங்கிளாக மிகப்பெரிய பிரம்மாண்டமான பணத்தொகையில் அந்த பள்ளிகளை நாங்கள் நிர்மாணிக்கின்றோம். உண்மையிலே இது இன்றைய குதிப்பான கால சூழ்நிலையில் ஒரு அவசியமான விஷயமா? இது பற்றி நாங்கள் கொஞ்சம் சிந்திக்க வேண்டும். உதாரணமாக சில ஊர்களிலே இருக்கின்ற மிக பிரம்மாண்டமான பள்ளிகளை உடைப்பதற்கே 1 கோடி வேண்டுமா, 50 லட்சம் வேண்டுமா நான் கேள்விப்பட்டேன். அந்த பள்ளி வாயில்களுடைய பவுண்டேஷனுக்கு 2 கோடி வேண்டும், பள்ளி வாயிலை முடிப்பதற்கு 8 கோடி. இதெல்லாம் எந்த சமூகத்தில் இந்த பணம் திரட்டப்படுகின்ற? எங்களுடைய சமூகத்துடைய பணம். நான் என்ன சொல்கின்ற விடயம் பலருக்கு ஒரு பிரச்சனையாக இருக்கக்கூடும். நான் நேரடியாக சில இடங்களில் சொல்லி இருக்கேன். பழைய கட்டடங்களை வைத்துக் கொண்டால் அப்படியே பழுதாகி உடைஞ்சு இடிந்து போகும் என்று பயமாவும் தெரியவில்லை. ஆனாலும் பணம் தேவைப்படுகிறது தானே. ஆனால் பழமையை நாங்கள் விட்டுக் கொடுக்க முடியாது. அந்த மருதான ஜும்மா பள்ளி எடுத்துக்கொள்ளுங்கள். மருதான ஜும்மா பள்ளி வாசல் மிகவும் விசாரித்து கட்டப்படுகின்ற போது டாக்டர் சுக்ரி அவர்கள் கருத்தை சொன்னார். முஸ்லிம்களே பழம்பெரும் அடையாளங்களை நாங்கள் இழக்க நேரிடும் என்று பயந்தார்கள். ஆனால் அந்த டிரஸ்டிமார்கள் குறிப்பாக அவர்கள் தீர்மானம் எடுத்தார்கள், அங்கே இருக்கின்ற பழம்பெரும் மிம்பரை அப்படியே வைப்போம் என்று அப்படியே வைத்திருக்கிறார்கள். அவர் பரவாயில்லை நினைக்கிறேன். ஏன்னா காலத்துக்கு ஏற்ப இடம்பாடு மற்றது கண்டிப்பாக ரினோவேஷன் தேவை. ஆனால் எங்களுடைய அந்த அடையாள சின்னங்கள், அந்த வரலாற்று உணர்வு எங்களுக்கு மிகவும் அவசியம். நேர்களை நாங்கள் இலங்கை முஸ்லிம்களின் வரலாறும் பூர்வீகம் என்ற தலைப்பிலை பேசிக் கொண்டிருக்கிறோம். ஷேக் அவர்களே, நீங்கள் இலங்கை முஸ்லிம்களின் வரலாறு தொடர்பில் நாம் ஆற்ற வேண்டிய பணிகளை பற்றி பேசிக் கொண்டிருந்தீர்கள். அதை தொடர்ந்து கொஞ்சம் சொன்னால் நன்றா இருக்கும். ஆம், 2 விடயங்களை நாங்கள் வலியுறுத்துகிறோம். ஒன்று, மூலாதார நூல்களில் இருந்து வரலாற்றை நாங்கள் துவக்க வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கிறது. இந்த அரபு வரலாற்று ஆசிரியர்களுடைய நூல்களை நாங்கள் அரபு நாட்டு பல்கலைக்கழகங்களில் இருக்கின்ற வரலாற்று, அதாவது நூலகங்களில் இருக்கின்ற வரலாற்று பக்கங்களுக்கு சென்று அந்த நூல்களை திரட்டி இந்த வரலாற்றை நான் துவக்க முடியும் என்றால் உண்மையில் அது மிகப்பெரிய ஒரு பணியாக இருக்கும். இரண்டாவது,
சமூகவியல் வரலாற்றை மட்டுமன்றி எங்களுடைய அரசியல், பொருளாதார, கலாச்சார வரலாறுகளும் கண்டிப்பாக தொகுக்கப்பட வேண்டும். அப்பொழுதுதான் நாங்கள் 100 ஆண்டுகளில் 200 ஆண்டுகளில் எப்படியான மாற்றங்களுக்கு உட்பட்டு வந்திருக்கின்றோம், இந்த மாற்றங்கள் தொடர்வது ஆரோக்கியமானதா, அல்லது எப்படி நாங்கள் எதிர்காலத்தை எங்களை நாங்கள் ஒழுங்குபடுத்திக் கொண்டு இன்டர்னலி எப்படி எங்களை ஒழுங்குபடுத்திக் கொண்டு நாங்கள் இந்த நாட்டில் பெரும்பான்மை சமூகத்தோடு நல்லுறவை வைத்துக் கொண்டு அதே நேரத்திலே எங்களுடைய கலாச்சார சமய தனித்துவங்களை பேணிக்கொண்டு வாழலாம் என்பதற்கான ஒரு வாழ்வியல் ஒழுங்கு முறையை இந்த நாட்டில் எங்களுக்கு வகுக்கலாம். ஆகவே இந்த மாற்றங்களை சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் கண்டிப்பாக எங்களுடைய இந்த சமூகவியல் வரலாறு மட்டுமன்றி எங்களுடைய அரசியல், பொருளாதார, கலாச்சார வரலாறுகளும் கவனமாக ஆய்வு செய்யப்பட்டு தொகுக்கப்பட வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கின்றது. இந்த வரலாற்றை தொகுப்பதற்கென்றே ஒரு அமைப்பு செயற்பட்டாலும் கூட அதிலே நஷ்டமில்லை. அந்த அளவு இது ஒரு முக்கியமான ஒரு தேவையான விடயம். ஆவணப்படுத்தல்கள், ஆய்வுகள் என்ற விடயங்களில் எங்களுடைய சமூகம் மிகவுமே பின்தங்கி இருக்கிறது என்பதை நாங்கள் பார்க்கின்றோம். நான் சமீபத்திலே ஒரு தகவலை வாசித்தேன். கடந்த கால அக்டோபர் மாத எக்கானமிஸ்ட் என்ற இதழிலே ஒரு முக்கியமான தகவலை, ஒரு ஆய்வு தகவலை சொல்லி இருக்கிறார்கள். அதாவது உலகத்தில் இருக்கின்ற 55 முஸ்லிம் பெரும்பான்மை நாடுகள், OICயிலே அங்கத்துவம் வைக்கின்ற 55 முஸ்லிம் நாடுகளும் வருடாந்தம் தங்களுடைய வரவு செலவு திட்டத்தில் ஆய்வுக்கும் அறிவுத்துறைக்கும் மொத்தமாக 1.9% தொகையைத்தான் ஒதுக்குகிறார்கள், 55 முஸ்லிம் நாடுகளும். இதே நேரத்தில் ஐக்கிய அமெரிக்கா தன்னுடைய மொத்த தேசிய வருமானத்தில் 2% மத்திய கிழக்கில் இருக்கின்ற இஸ்ரேல் என்கிற நாடு 4% தன்னுடைய ஆய்வு முயற்சிக்காக ஒதுக்குவதாக நாங்கள் பார்க்கின்றோம். ஆகவே அறிவியல் ஆய்வுத் துறைகளிலே, ஆவணப்படுத்தல் முயற்சிகளிலே நாங்கள் எவ்வளவு தூரம் இந்த சமுதாயம் பின்னடைந்திருக்கிறது என்பதற்கான தெளிவான ஆதாரமாக இந்த எக்கானமிஸ்ட் சஞ்சிகையுடைய தகவல் இருக்கிறது. எனவே நான் சொல்வதெல்லாம், இந்த அழகான அறிவுபூர்வமாக மூலாதார நூல்களை தழுவி எங்களுடைய வரலாற்றை ஆவணப்படுத்த வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது. இதில் ஏதோ ஒரு நிறுவனம், ஒரு சமூக நிறுவனம் இதில் மட்டும் அவர்களுடைய பணி, எல்லா பணிகளையும் எல்லா நிறுவனங்களையும் சேர்ந்து செய்து கொண்டுகின்ற போது அது ஒரு வினைத்திறன் உள்ளதாக அந்த இலக்கை அடைய முடியாத ஒரு நிலை இருக்கிறது. அது மிகைச்சுமை நோய் என்று சொல்வார்கள், ஓவர்லோட் டிசீஸ். நிறைய எங்களுடைய சமுதாய நிறுவனங்கள் எல்லா வகையான விங்ஸுகளையும் வைத்துக் கொண்டிருக்கின்றன. நான் சொல்வதென்றால், எங்களுக்குள்ளே ஒரு கருத்து பரிமாற்றத்தை நாங்கள் மேற்கொண்டு பணிகளை நாங்கள் பிரித்தெடுக்கின்ற போது சிறப்பு தேர்ச்சி மட்டுமல்ல, வினைத்திறன் மட்டுமல்ல, கண்டினியூட்டியும் இருக்கும். அது சமூகத்துக்கு பயனுள்ளதாக இருக்கும். ஒரு வேலையை நாங்கள் நன்றாக செய்யலாம். இந்த மாதிரி எல்லாம் சிந்திக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் நாங்கள் இருக்கிறோம். காரணம், இந்த நாட்டில் நாங்கள் மிக அறுதி சிறுபான்மையாக இருக்கின்றோம். எங்களுடைய நிறுவனத்திடம் இந்த பிரிவு, அந்த பிரிவு, எல்லா பிரிவும் இருக்கிற கடைசியில் எந்த ஒரு பிரிவும் வினைத்திறன் உள்ள வகையிலே இயங்குவதற்கான வாய்ப்பு இல்லாமல் போகின்றது. ஆகவே எங்களுக்குள்ளே கருத்து பரிமாற்றங்களை நாங்கள் கொண்டு வந்து இப்படியான பணிகளை நாங்கள் பிரித்து செய்கின்ற போது நீண்ட காலம் நிலைத்திருக்கக்கூடிய நல்ல நன்மைகளை எட்டலாம் என்பது என்னுடைய தனிப்பட்ட அபிப்பிராயம். இன்றைய முஸ்லிம்கள் தம்முடைய வரலாறு தொடர்பாக ஆற்ற வேண்டிய பணிகள் பற்றி நீங்க இப்ப சொன்னீர்கள். அதுல முக்கியமான ஒன்றுதான், நம்முடைய சமூகத்திலே இந்த வரலாற்று துறையிலே உயர்கல்வி கற்ற முஸ்லிம்கள் நிறைய தேவைப்படுகிறார்கள் இந்த பணியை செய்வதாக இருந்தால். உங்களுடைய ஆய்வுக்குட்பட்ட வகையிலே இந்த துறையிலே உயர்கல்வி பெற்ற முஸ்லிம்கள் எந்த அளவு தூரம் நம்முடைய நாட்டில் இருக்கிறாங்க என்பதை உங்களால் சொல்ல முடியுமா? ஆம், நான் அறிந்த வகையில் வரலாற்று துறையில் ஒரு கலாநிதி பட்டம் வரைக்கும் சென்றவர் அந்த டாக்டர் ஹுசைன் மியான். அவர் நாட்டில் இல்லை இப்போது. அவர் புரூனை பல்கலைக்கழகத்தினுடைய பேராசிரியராக இருக்கிறார். வரலாற்றுத்துறையை மாணவர்கள் தெரிவு செய்வதிலே இருக்கின்ற சில நடைமுறை சிக்கல் இருக்கின்றன. இந்த பாடம் சமூக விஞ்ஞானங்களிலே மிகவும் கடினமான ஒரு பாடம். அதே போன்று அது ஒரு சுவாரஸ்யம் இல்லை என்றால் அதில் அந்த துறையில் யாரும் இறங்க மாட்டார்கள். என்னுடைய அகாடமிக் ஃபீல்டு உண்மையில் வரலாறு தான். BA, MA, MPhil, அடுத்தது நான் கலாநிதி பட்டம் செய்வதாக இருந்தால் வரலாற்று துறையில் தான் செய்ய வேண்டும். அதுக்காகத்தான் நான் முயற்சிக்கின்றேன். நாங்கள் நினைப்பது போன்று சமூகவியல் அல்லது அரசியல் போன்று இலகுவான துறை அல்ல, இன்ட்ரெஸ்டான ஒரு துறையும் அல்ல. அது மிகவும் கடினமான அதனுடைய ரிசர்ச் மெத்தடாலஜி. உலகத்தினுடைய, நாங்கள் MPhilலே படித்தோம், அமெரிக்காவுடைய 600 ஆண்டு வரலாறு, இந்தியாவுடைய 1200 ஆண்டுகால வரலாறு, சீனாவுடைய, ரஷ்யாவுடைய வரலாறு படிக்கின்ற போது பரீட்சைக்கு அந்த வரலாறுகளை படித்து முகம் கொடுப்பது என்பது மிகவும் கடினமான, மிகவும் ட்ரையான ஒரு பாடம் அது. ஆகவே ஆனாலும் கூட இந்த துறையில் கண்டிப்பாக எங்களுடைய மாணவர்கள் ஊக்குவிக்கப்பட வேண்டும். பேராதனை பல்கலைக்கழகத்திலே எனக்கு தெரிந்த பல மாணவர்கள் இந்த துறையை சிறப்பு துறையாக தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள். ஒரு BA ஹானர்ஸ் வரைக்கும் போயிருக்கிறார்கள். ஆனால் BA ஹானர்ஸுக்கு மேலே அவர்கள் போகுவதில்லை. இது ஒரு பெரிய குறைபாடு. வரலாறு மட்டுமல்ல, வரலாறு இணைந்திருக்கின்ற ஆர்க்கியாலஜி என்ற துறை, அது மிகவும் முக்கியம். வரலாற்றோடு மிக
ரிலேட்டட் டிசிப்ளின். ஆனால் அதில் எவருமே இல்லை, ஆர்கியாலஜியிலே படிக்கின்ற எந்த மாணவரும் இல்லை. அந்த அளவுக்கு நாங்கள் வீழ்ச்சி அடைந்திருக்கின்றோம். ஆகவே இந்த வரலாறு மற்றும் தொல்பொருளியல் துறைகளிலே பட்ட மேற்கல்வியை போஸ்ட் கிராஜுவேட் செல்கின்ற அளவுக்கேனும் எங்களுடைய சமூகத்தில் பலர் ஊக்குவிக்கப்பட வேண்டும். சமீபத்திலே டாக்டர் ஹுசைன் அவர்கள் இலங்கைக்கு வந்த பொழுது புருணை பல்கலைக்கழகத்தில் இந்த துறையிலே உயர்கல்வி கற்பதற்கான சில புலமை பரிசில் விஷயங்களை அவர் அறிமுகப்படுத்தி சென்றிருக்கிறார். நான் நினைக்கின்றேன் இது தொடர்பாக எங்களுடைய சமூகத்துக்கு நிறைய அறிவுறுத்த வேண்டிய தேவை இருக்கின்றது. அதன் ஊடாகத்தான் இந்த பணியை நாங்கள் செய்யலாம். நாங்கள் எல்லோரும் போய் வரலாற்றை ஆய்வு செய்ய முடியாது. அது தெளிவாக இதுவரைக்கும் நாங்கள் வரலாற்று புத்தகங்களை எழுதிய எல்லோருமே இன்றைக்கு யோசிக்கிறார்கள், உண்மையிலே மூலாதார நூல்களுக்கு நாங்கள் செல்லவில்லை என்று எல்லோரும் இப்பொழுது கையை விரிக்கிறார்கள். ஆகவே அந்த நிலை ஆரோக்கியமானதல்ல. துறை சார்ந்த நிபுணர்கள் எங்களுக்கு இன்று அவசியம். அது இன்றைய யுகத்தினுடைய முக்கியமான பண்புகளில் ஒன்று எக்ஸ்பர்டைஸ். அதாவது எல்லாரும் எல்லாத்துக்குள்ளேயும் கையடிக்க முடியாது. நாங்கள் ஒரு பெரிய யூனிவர்சிட்டி அகாடமி, சோ எனக்கு எல்லாவற்றையும் பேச முடியும் என்று சொல்ல முடியாது. சோசியல் சயின்சஸ்லேயே சோசியோலஜி ரிசர்ச் மெத்தடாலஜி வேறு, ஹிஸ்டரி ரிசர்ச் மெத்தடாலஜி வேறு. ஹிஸ்டரி என்பது அது ஒரு தனியான டிசிப்ளின். சோ அதுல எக்ஸ்பர்ட்டா உள்ளவர்கள் தான் இதை பற்றி பேசலாம். என் கால அதுல குரோனாலஜி இருக்கிறது. ஒரு செம்பு பட்டயத்தை பார்த்து எத்தனையாம் ஆண்டுக்குரியதுங்கிறத ஆய்வு செய்யற ஆர்கியாலஜிக்கல் ரிசர்ச் மெத்தடாலஜி இருக்குது. இதெல்லாம் படிக்காம போய் நாங்க இது எத்தனையாம் ஆண்டு உள்ள ஒரு நாணயம் உண்டு சொன்னா அதை சரியா படிச்சவன் பரண வித்தாரணை இதை காட்டினால் இது போய் என்று சொல்லிடுவார். ஆகவே நாங்க இதுல இன்று உள்ள முக்கியமான விஷயம் இன்றைக்கு நடந்திக்கு முஸ்லிம் சமூகத்தில் என்னென்றால், குறிப்பிட்ட ஒரு அவருக்குள் ஒன்றரை அவருக்குள் 2 அவருக்குள் குறிப்பிட்ட தலைப்புல பேசுகின்ற நிறைய அறிஞர்களை நான் பார்க்கிறேன். அது ஒரு ஆரோக்கியமான விஷயம்தான். பட் அதுக்கு அப்பால் ஒரு நிபுணத்துவம், உதாரணமாக நாங்கள் சொல்லப்போனா இலங்கையில ஃபிக்குல் அக்கல்லியா, இதுல எந்த நிபுணர்களும் இல்லை. சமூகவியல்ல பெரிய நிபுணத்துவம் பெற்றவர்கள் இல்லை, ஃபிக்ஹில நிபுணத்துவம் பெற்றவர்கள் இல்லை. இலங்கையில் ஏற்படுற பிரச்சனைக்கு இலங்கை சூழலை வைத்து ஒரு பத்வா கொடுக்கக்கூடிய ஒரு முக்தி இலங்கையில இல்லை. நாங்கள் எக்ஸ்பர்ட் என்பது நிபுணத்துவம் என்பது இலங்கை சமூகத்தில் மிகவும் குறைவு. இது ஒரு மேஜர் கிரைசிஸ். எங்களுக்கு இது நீடித்தால் இந்த நாட்டில் எங்களுடைய இருப்பை பாதுகாக்கிறது என்ற ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக மாறும். சோ அது ஆக முக்கியமான என்று நான் கருதுகின்றேன். அதே நேரத்திலே நீங்கள் சுட்டிக்காட்டியதை போன்று அண்மை காலமா நம்முடைய இளைஞர்கள், குறிப்பாக உயர்கல்வியை கற்பதற்கு ஆர்வமுள்ள பல இளைஞர்கள் வெளிநாடுகளிலே போய் படிக்கிறார்கள். விசேஷமா அரபு நாடுகளிலே அவர்கள் கற்கின்ற அந்த துறையிலே வரலாற்றை தங்களுடைய நிபுணத்துவத்துக்குரிய துறையாக தெரிவு செய்வார்களாக இருந்தால், நீங்கள் சுட்டிக்காட்டிய அந்த அரபு நூல்களை பற்றி அந்த விஷயங்கள் எல்லாம் காலப்போக்கிலே சமூகத்துக்கு வாய்ப்பு இருக்கிறது இல்லையா? ஆனால் துரதிர்ஷ்டவசமாக போகின்றவர்கள் எல்லாமே ஷரியா துறையை மட்டும்தான் தெரிவு செய்கிறார்கள். இலகுவானதை தெரிவு செய்கிறார்கள். இஸ்லாமிய நாகரிகம் இந்த மாதிரியான ஷரியா துறைகளை மட்டும் தெரிவு செய்கிறார்கள். ஆகவே இதை குறிப்பாக ஊக்குவிக்கப்பட வேண்டும். இந்த துறைகளுக்கு விசேடமாக புலமை பரிசில்களை கொடுத்து இந்த துறைகளுக்கு மாணவர்களை நாங்கள் ஸ்பெஷலாக ட்ரெயின் பண்ணினோம் என்றால் கண்டிப்பாக அந்த இலக்கை நாங்கள் அடையலாம். இப்பொழுது நீங்கள் சொன்னீர்கள் பேராதனை பல்கலைக்கழகத்திலே மாணவர்கள் சில துறைகளிலே வரலாற்றுத்துறை சம்பந்தப்பட்ட துறைகளுக்கு வருகிறார்கள் என்று சொல்லி, அது ஆரோக்கியமான ஒரு விஷயம் தான், ஆரோக்கியமான விஷயம். ஆனால் அவர்கள் தொடர்ச்சியாக பட்ட மேற்படிப்புக்கு செல்கின்ற அளவுக்கு ஊக்குவிக்கப்படுவதில்லை. எங்களை சமூகத்தில் இலங்கையில பார்க்கலாம். நீங்கள் இலங்கையில் இருக்கின்ற 14 பல்கலைக்கழகங்களையும் எல்லா பல்கலைக்கழகங்களையும் போஸ்ட் கிராஜுவேட் ஸ்டடிஸ் யூனிட் ஒன்று இல்லை. ஆனால் இந்த இருக்கின்ற போஸ்ட் கிராஜுவேட் யூனிட்ஸ்ல வருடாந்தம் 1800 பேர் MA MPhil பட்டம் பெற்று வெளியேறுகிறார்கள். இதில் நீங்க பாத்தீங்கன்னா மேக்சிமம் இஸ்லாமிய நாகரிகம் என்ற துறையில ஒரு 4-5 பேர் MA MPhil பட்டம் பெற்று வெளியேறார்கள் முஸ்லீம்கள். இந்த 1800 பேருக்குள்ள அதையும் இஸ்லாமிய நாகரிகம், சோசியோலஜி மிக முக்கியமான ஒரு பாடம், ஹிஸ்டரி முக்கியமான ஒரு பாடம். இந்த துறைகளில் வெளியேறுகின்ற பட்ட பின்படிப்பை இலங்கையில் மேற்கொள்கின்ற மாணவர்கள் மிகவும் குறைவு. அது அரபு நாடுகளில் சேர்க்கின்ற மாணவர்கள் பற்றி ஒன்று சொல்ல வேண்டும். அங்கே இலங்கையில் இருக்கின்ற இஸ்லாமிய நிறுவனங்களில் கற்றவர்கள் தான் அங்கே போகிறார்கள். இங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனை என்றால், இலங்கையில் இருக்கின்ற இஸ்லாமிய நிறுவனங்களினுடைய BA என்ற தரத்தில் எல்லா நிறுவனங்களும் பார்க்கப்படுவதில்லை. அங்கே சென்று அவர்கள் மீளவும் BA படித்து MA, எனக்கு தெரிந்த சில மாணவர்கள் 10-12 ஆண்டுகளா இருக்கிறார்கள். என்ன செய்கிறீர்கள்? இப்பதான் MA செய்கிறேன், இப்பதான் PhD செய்கிறேன் என்று சொல்கிறார்கள். இப்படி இந்த காலத்தை நீட்டிக்கொண்டு போகின்ற ஒரு பிரச்சனையும் இதிலே இருக்கின்றது. அதுக்கு காரணம் இலங்கையிலே இப்படிதான். இலங்கையில் எங்களுக்கு பெரிய இஸ்லாமிய யூனிவர்சிட்டிஸ் இல்ல, பெரிய கல்வி நிறுவனங்கள் இல்லை. ஆனால் இப்பொழுது ஒரு வாய்ப்பு ஏற்பட்டிருக்கிறது. அரசாங்கத்துடைய உயர்கல்வி கொள்கையில் ஏற்பட்டிருக்கின்ற நிகழ்ச்சி இடதுசாரிகள் எவ்வளவுதான் இருந்தாலும் இலங்கையிலே நான் ஸ்டேட் யூனிவர்சிட்டி கண்டிப்பாக வரப்போகிறது. நோ மோ ஸ்டேட் யூனிவர்சிட்டி. அதுல கவர்மெண்ட் வெரி கிளியரா இருக்கு. சோ நாங்க ஏன் இதை ஆப்பர்ச்சுனிட்டி எடுக்கக்கூடாது? இலங்கையில இருக்கின்ற ஜாமியா நظீமியா, இஸ்லாஹியா போன்ற முன்னணி நிறுவனங்களை ஏனும் நாங்கள்
ஒரு நாங்க தியாரியில தொடங்கி இருக்கின்ற ஃபாத் நிறுவனத்தை உண்மையில் ஒரு ரன்சைட் யூனிவர்சிட்டி தான் கொண்டு போறோம். அதுக்கான எல்லா வேலைகளையும் நாங்க செய்கின்றோம். இன்ஷா அல்லாஹ் தஆலாக்கு ஹெல்ப் பண்ணணும். நான் சொல்கிறேன் என்றால் இஸ்லாமிக் வேல்யூஸ் பேஸ்ட்ல நான் முஸ்லிம்ஸும் வந்து படிப்பார்கள். ஷரியா as a faculty, மேனேஜ்மெண்ட் டெக்னாலஜி, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி எல்லாம் ஒரு ஃபேக்கல்டி ஆகும். அதில் அடுத்தவர்கள் வந்து படிப்பார்கள். பட் பேசிக்கலி எங்களோட வேல்யூஸ் வந்து இஸ்லாமிக் வேல்யூஸா இருக்கு. ஏன் நாங்க எப்படி நான் ஸ்டேட் யூனிவர்சிட்டி பத்தி யோசிக்க கூடாது? அந்த மாதிரியான, அதாவது இன்றைய ஏற்பட்டிருக்கின்ற எல்லா பிரச்சனைக்கும் மூல காரணம் நான் நினைக்கின்றேன் அறிவுத்துறையில் ஏற்பட்டிருக்கின்ற தேக்கம் தான், வேறு ஒன்றும் இல்லை. இந்த சமூகத்தில் என்ன நடக்குது, என்ன பிரச்சனை, இது எப்படி அணுகணும், இது என்ன தீர்வு காணணும் என்பது சம்பந்தமான ஒரு சரியான ஒரு தெளிவு எங்களிடம் இல்லை. காரணம் இந்த அறிவு தேக்கம். சோ இந்த உயர்கல்வியை நாங்கள் ஊக்குவிக்கிறது இஸ்லாமிய துறையிலும் தான், உலகத்துறையிலும் தான் ஒரு முக்கியமான கடப்பாடாக இருக்கிறது. இந்த நான் ஸ்டேட் இஸ்லாமிய யூனிவர்சிட்டி ஒன்றை பத்தி நாங்கள் இன்றைக்கு கண்டிப்பாக யோசிக்கணும், செயற்பட வேண்டும். அப்படி கண்டிப்பாக ஒரு தேவை இலங்கையில் இருக்கிறது. நீங்கள் சொன்னதை போன்று இலங்கையிலே வரலாற்றுத்துறையை பற்றிய விளக்கங்கள் தெரிந்த பலர் இந்த நாட்டிலே இருக்கிறார்கள் நம்முடைய சமூகத்திலே. ஆனாலும் கூட இப்போது ஏற்பட்டிருப்பது போன்ற ஒரு கவலைக்கிடமான நிலைமையிலாவது எங்களுடைய விஷயங்களை மிகச் சரியான முறையிலே முன்வைக்கக்கூடிய அந்த தகைமையுள்ள பலருக்கு அதனை உரிய முறையிலே இந்த நாட்டு பெரும்பான்மை மக்களுடைய மொழியிலே சொல்வதற்கு தடையாக இருப்பது அந்த மொழி தெரியாத ஒரு பிரச்சனை, மிகப்பெரிய ஒரு சவாலாக இருக்கிறது அல்லவா? ஆகவே இந்த மொழியை பெரும்பான்மை மக்கள் பாவிக்கின்ற பேசுகின்ற அந்த மொழியை நாங்கள் மிக வேகமாக நிபுணத்துவத்தோடு படித்துக் கொள்ள வேண்டிய ஒரு தேவை இன்று உணரப்படுகிறது அல்லவா? அந்த வகையில இப்ப தன்வீர் அகாடமி ஆரம்பிக்கப்பட்டது போன்று அதனை நிறுவனங்களாக போய் நாங்கள் படிக்காவிட்டாலும் கூட இதனை நாங்கள் பல மட்டங்களில் ஊக்குவித்து இந்த துறை சார்ந்தவர்கள் அதனை படிப்பதன் ஊடாக அவர்களிடம் இருக்கிற அந்த விஷயங்களை அவசரமாக அடுத்தவங்களுக்கு கொடுப்பதற்கு நிச்சயமாக வாய்ப்பு இருக்கிறது. அதே போல அதே போன்று அண்மை காலங்களில் உருவாக இருக்கின்ற பல ஊடக முயற்சிகள் கூட இந்த வகையிலே சில பங்களிப்புகளை செய்வதற்கு அவர்களால் முடியும். அதே நேரத்திலே அரபு மதரசாக்கள் இருக்கின்றன. அரபு மதரசாக்கள் சுமார் 200க்கும் மேற்பட்ட அளவில் இருந்தும் கூட அந்த 300க்கும் ஆமாம் அந்த மதரசாக்கள் ஆலிம்களை உருவாக்குற ஒரு பெரிய பங்களிப்பு செய்கிறது. ஆனால் அவர்கள் இந்த வரலாற்றோடு தொடர்புடைய விஷயங்களை பற்றி ஆழமாக அறிவுள்ளவர்களாகவோ அல்லது அந்த படித்தவற்றை சொல்வதற்கு தேவையான மொழியாற்றுள்ளவர்களாகவோ இல்லாமல் இருப்பது இந்த சமூகத்துக்கு இருக்கின்ற மிகப்பெரிய ஒரு சவாலாக ஒரு குறைபாடாக இருக்கிறது. ஆகவே அவர்களை நாங்கள் இதனை பற்றியெல்லாம் இந்த சமூகத்துக்கு மிக ஆழமாக உணர்த்த வேண்டிய கடமைப்பாட்டில் இருக்கிறோம். அதே நேரத்திலே தொல்பொருள் சான்றுகள் மூலம் எமது வரலாற்றை நிலைநிறுத்தும் முயற்சிகள் இதுவரை ஏதாவது நடந்திருக்கிறதா என்பதை பற்றி சொல்லுங்க. ஆம், ஆர்கியோலஜிக்கலி உள்ள எவிடன்ஸிலே நிறைய நாணயங்கள், செம்பு பட்டயங்கள், வரலாற்று ஆவணங்கள் எங்களிடம் இருக்கின்றது. ஆனால் இந்த செப்பு பட்டயங்களில், தகடுகளில், இந்த நாணயங்களில் என்ன இருக்கிறது, எத்தனாம் ஆண்டுக்குரியவை என்பது பற்றிய ஒரு விவரிப்பு இதுவரை எழுதப்படவில்லை. கலனி பல்கலைக்கழகத்தில் இருக்கின்ற ஆர்கியோலஜிக்கல் டிபார்ட்மெண்ட்லேயே அவை வைக்கப்பட்டிருக்கிறது. எங்களுடைய அன்புக்கு மதிப்புக்குரிய கலாநிதி MM சுக்ரி அவர்கள் சில நேரங்கள் அதிலே கொஞ்சம் ஈடுபாடு காட்டினார்கள். அந்த முயற்சி உண்மையில் தொடரவில்லை. அது பற்றிய சில நான் கேள்விப்படுகின்றேன். அந்த மாதிரியான சில பட்டயங்கள் இன்று மறைக்கப்படுவதாக கூட நான் அறிகின்றேன். எனவே இதெல்லாம் கண்டிப்பாக அந்த பல்கலைக்கழகத்தாலே சொல்லி இருக்கிறார்கள், நீங்கள் இதனை கொண்டு சென்று உங்களுடைய ஒரு இடத்தில் வைத்து நீங்கள் பாதுகாருங்கள், இதில் என்ன இருக்கிறது என்பது பற்றி ஆய்வு செய்யுங்கள், இது பற்றிய விவரிப்பை நீங்கள் எல்லா மொழிகளிலும் எழுதுங்கள் என்று. ஆனால் அந்த முயற்சியை நாங்கள் செய்யவில்லை. காரணம் உண்மையில் நான் சொன்னது போன்று ஆர்கியோலஜியை படித்த பிள்ளைகளும் எங்களிடம் இல்லை, மாணவர்கள் இல்லை. இதான் உள்ள ஆகப்பெரிய பிரச்சனை. நான் சொல்றேன், நீங்கள் மதரசா பத்தி சொன்னீர்கள். உண்மையிலே இந்த மதரசாக்கள் இவ்வளவு கூடிக்கொண்டு போகுது, நிறைய ஆலிம்கள் வருகிறார்கள், எல்லாம் உண்மைதான். ஆனால் இங்க இருக்கின்ற பெரிய பிரச்சனை என்னென்றால், இலங்கை முஸ்லிம் சமூகத்தில் ஒரு இந்த அறிஞர்களுக்கு இடையில ஒரு கெப் இருக்குது. ஒன்று, பாரம்பரியமாக அரப ஊடாக இஸ்லாத்த மதரசாக்களை படிச்ச ஆலிம்கள், ரைட்? இவங்களுக்கு பெரும்பாலானவர்களுக்கு சமூக விஞ்ஞான துறைகளில் ஈடுபாடு குறைவு, சமூகத்தை எப்படி விளங்கிக் கொள்ளணும்ங்கிற அந்த விடயம் மிகவும் குறைவு. இவர்கள் எல்லாம் ஆலிமுன் நுசூஸ், ரைட், ஸ்காலர்ஸ் ஆஃப் டெக்ஸ்ட். குர்ஆனில் ஹதீஸில் என்ன இருக்கின்றது அவர்களுக்கு தெரியும், வாக்கையில என்ன இருக்கின்றது கொஞ்சம் குறைவு. இன்னொரு வகை அறிஞர்கள் இருக்கிறார்கள், மேலத்தை பல்கலைக்கழகத்திலே அவங்களோட சிலபஸை படிச்சு இஸ்லாத்தை பத்தி ஒன்றும் அறியாம, ஒன்றுமே தெரியாது இஸ்லாத்தை பத்தி, மார்க்சும் லெனினும் தான் அவருடைய தலையில கூடாரம் அடித்து குடியிருக்கிறார்கள். அந்த மாதிரியான ஒரு வகையான அவங்களுக்கு நடைமுறை தெரியும். They are scholars of context. அவர்கள் ஆலிமுல் வாக்கி, உலமா உல் வாக்கி.
நான் சொல்றேன் என்னென்றால் இந்த ஒன்றில் இந்த ரெண்டு பேரும் இணையணும். ஆலிமுன் நுசூசும் உலமாவுன் நுசூசும் உலமாவுல் வாக்கியும் இணைஞ்சாத்தான் ஸ்ரீலங்காவில முஸ்லிம் மைனாரிட்டி வாழ்வொழுங்கு இப்படி ஒழுங்குபடுத்தலாம் பத்தி நாங்க கதைக்கலாம், பிளான் பண்ணலாம், ஸ்ட்ராட்டஜிக் பிளானிங் போகலாம். இல்லையா இந்த ஆலிம்கள் அவங்களோட வாதி பள்ளத்தாக்கில் இருப்பார்கள். இந்த ஆலிம்களையும் இஸ்லாத்தையும் விமர்சித்துக் கொண்டிருக்கிற அடுத்த முஸ்லிம் பெயர்களை தாங்கிய அந்த ஸ்காலர்ஸ் ஆஃப் கான்டெக்ஸ்ட் வேறொரு பள்ளத்தாக்கில் இருப்பார்கள். இது அப்படியே நீடிக்கும். அல்லது நான் சொல்ற பிராக்டிகலா என்னதுண்டா, இந்த மதரசாக்கள் பட்டம் பெற்று வெளியேறுகின்ற உலமா நுசூஸ அதே நேரத்தில் உலமாவுல் வாக்கியாகும் நாங்கள் மாற்றுவதுதான் பாசிபிளான விஷயம். அது கஷ்டமான விஷயமே அல்ல. அப்படி அவங்க மாறுவார்கள். நான் உதாரணமா மதரசா ஜாமியா நலமியாங்கிற நிறுவனத்தில பட்டம் பெற்று வெளியேறுகின்ற மாணவர்களில் 40 பேர் உயர்கல்விக்கு போறாங்கன்னு வச்சா போஸ்ட் கிராஜுவேட்டுக்கு 15 பேரை சோசியல் சயின்சஸ்க்கு அனுப்பு, 25 பேர் அனுப்பு இஸ்லாமிய ஷரியாக்கு. ஏன் எல்லாரும் கூட இஸ்லாமிய ஷரியாக்குள்ள போறோம்? அப்பதான் எங்களுக்கு சமூகத்தை, நாட்டை, சைக்காலஜிய, பாலிடிக்ஸ், எக்கானமியை விளங்கக்கூடிய அறிஞர்கள், தீர்வு சொல்லக்கூடியவர்கள் வருவார்கள். ஆய்வு செஞ்சு முடிவை தரக்கூடியவர்கள் வருவார்கள். இஸ்லாமிய அடிப்படையில் தீர்வு சொல்லக்கூடியவர்கள் உருவாகுவார்கள். இன்றைக்குள்ள பிரச்சனையே இதுதான். ரைட்? இன்றைக்குள்ள விஷயமே நான் சொல்றேன், இந்த நுசூசும் ஆலிமுல் வாக்கையும் இணையணும். ஏனென்றால் ஆலிமுன் நுசூ உலமா நுசூசுக்கு எப்படி தத்பீக்கு அலல் வாக்கைன்னு தெரியலன்னு சொன்னா அவருடைய நாலேஜால் எந்த பிரயோஜனமும் இல்லை. இலங்கையில நடக்குது இன்னைக்கு அதுதான். இலங்கையில இஸ்லாமிய அறிவு பெற்றார்கள் நிறைய இருக்க முடியும், அதை நான் ஒத்துக்கொள்றேன். ஆனால் அந்த அறிவை ஸ்ரீலங்கன் கான்டெக்ட்ல ஹவு கேன் பி இம்ப்ளிமெண்ட், கைஃப நுத்தபிக் நுசூஸ் அலல் வாக்கை, இதுதான் இன்றைக்குள்ள மேஜர் கிரைசிஸ். நான் சொல்றேன் என்ன வேண்டாம், இந்த ஸ்காலர்ஸ் ஆஃப் டெக்ஸ்டும் ஸ்காலர் ஆஃப் கான்டெக்ஸ்டும் இணைகின்ற உலமாக்களை உருவாக்கக்கூடிய ஒரு கல்வி முறை எங்களுக்கு வேணும் என்றால் ஒரு நல்ல இஸ்லாமிக் வேல்யூஸ் பேஸ்ட்ல நான் ஸ்டேட் இஸ்லாமிக் யூனிவர்சிட்டி ஒன்றுக்கு நாங்க போகணும். அதன் ஊடாகத்தான் இந்த உற்பத்திகளை நாங்க எடுக்க எளிமை ஒழிய சூடானுக்கு எமனுக்கு 4 பேர் அனுப்புறதால மட்டும் நான் நினைக்கல இதை உருவாக்க இயலும் உண்டு. கடந்த கால அனுபவங்கள் அங்க படிச்சுப்பட்டு வந்தாக்களை நீங்க பாத்தீங்கன்னா அந்த தரத்தில் அவங்க இல்லை. ஆகவே இதான் இன்றைக்குள்ள சமூகத்துக்குள்ள பெரிய நான் சொல்ற தீர்வு. இறுதியாக நீங்கள் இந்த சமூகத்துக்கு இந்த காலகட்டத்திலே இந்த தலைப்போடு தொடர்படுத்தின வகையில் சொல்லுகின்ற மிக முக்கியமான ஒரு கருத்தை சுருக்கமாக நான் சொல்கின்றேன். ஜெர்மனுடைய வரலாற்று தத்துவ ஞானி ஹெகல் என்பவர் ஒரு முறை சொன்னார், what we have learned from history is, நாங்கள் வரலாற்றிலிருந்து கற்றதெல்லாம் என்னவென்றால் வரலாற்றிலிருந்து நாம் எதையும் கற்கவில்லை என்பதைத்தான். வரலாற்றிலிருந்து நான் கற்றதெல்லாம் என்னவென்றால் வரலாற்றிலிருந்து நாம் ஒன்றையும் கற்கவில்லை என்பதைத்தான். இலங்கை முஸ்லிம்களுடைய வரலாற்றை பார்க்கின்ற பொழுது நான் புரிஞ்சு கொள்கின்ற உண்மை, இவ்வளவெல்லாம் நடக்கின்றது, இவ்வளவெல்லாம் எங்களுக்கு பிரச்சனை, இவ்வளவுக்கெல்லாம் நெருக்கடி, இதெல்லாம் வந்திருக்கிறது. இருந்தாலும் நாங்கள் இதிலிருந்து இன்னும் நாங்கள் எந்த பாடத்தையும் படிக்கவில்லை. படிக்கின்ற நிலையில் எங்களுடைய சமுதாயம் இல்லை. கோல் எடுத்து எப்படி நாட்டு பிரச்சனை, அவரு வேறொரு உலகத்துல நீக்கிறார், அவருக்கு பிரச்சனையோட எந்த சம்பந்தமும் இல்லை. பிரச்சனையை பேசுறதுக்கு 4 பேர் ஈக்கிறாங்க, அவங்க தான் எல்லாத்தையும் செஞ்சு கொண்டு ஈப்பாங்க, அவங்க கோல் அடிச்சு கேட்பாங்க நாடுல என்ன நடக்குது. இப்படி இந்த சமூக பிரஜை என்றது சோசியல் சென்ஸே எங்களுடைய சமூகத்தில் உள்ள 95% மக்களுக்கு இல்லை. எல்லாரும் இந்த 5% மக்கள் எந்த கூட்டத்து ஒரு கூட்டத்துக்கு போங்க பாவம், ஸ்ட்ராட்டஜி பிளைனா லீடர்ஷிப்பா ஹலால் எங்க போனாலும் அதே முகங்கள் தான், அவங்களுக்கு தான் ஒரு எஜெண்டா, அவங்க தான் ஒர்க் பண்றாங்க. சமூக மாற்று செயல்முறையில இப்பொழுதும் ஒரு சிறிய குரூப் தான் ஒர்க் பண்ணுங்கிறது உண்மை. ஆனால் எங்களுடைய சமூகத்துக்கு இன்னும் நாங்க என்ன தவறு விட்டோம், பள்ளிக்கட்டத்தில் என்ன தவறு விட்டோம், முறைச்சிக்கட்டை நடத்துல என்ன தவறு விட்டோம், ஸ்பீக்கரை பயன்படுத்த என்ன தவறு விட்டோம், இந்த தவறுகளை நாங்க பாடம் படிச்சோமான்னு கேட்டால் நத்திங். ஆகவே நான் சொல்றது இந்த வரலாற்றிலிருந்து நாங்கள் இன்னும் என்ன செய்யணும், பாடம் படிக்கணும். சமூகத்தை பற்றிய நல்ல உணர்வு எங்களுடைய சமூகத்துக்கு தேவை. சமூக பற்றிய அக்கறை இல்லாதவர்கள் இந்த சமூகத்தை சேர்ந்தவர்கள் அல்ல. மிக தெளிவாக இருக்கிறது. எங்கட பிசினஸ், எங்கட குடும்பம், எங்கட பொருளாதாரம் மட்டும்தான் முஸ்லிம் சமூகத்தில் உள்ள நிறைய பேர் யோசிக்கிறார்களே ஒழிய, குறிப்பாக முஸ்லிம் சமூகத்தில் உள்ள செல்வந்தர்கள், இந்த செல்வந்தர்களை நாங்க பார்த்தோம்னா மிக பெரும் கோடீஸ்வரர்கள் இருக்கிறார்கள் எங்களுடைய சமூகத்தில். ஆனால் அநேகமானவர்கள், ஒரு சில விரல் விட்டு எண்ணக்கூடியவர்கள் முஸ்லிம் சமூகத்தில் கல்விக்காக இதுக்காக கொஞ்சம் செலவு செய்கிறார்கள், பாடுபாடுகிறார்கள். ஆனால் மிக அதிகமான தொகையில உள்ள செல்வந்தர்கள் இன்னும் அமைதியாக இருக்கிறார்கள். அவர்கள் இந்த சமூகத்தை பத்தி என்ன நடக்குது, என்ன நடக்க போகுது ஒன்றுமே தெரியாது. அவை நாங்க இன்னொரு எங்களுடைய சமூகத்தில் உள்ள மிகப்பெரிய குறைபாடும் பலவீனமும் தான். நாங்கள் எல்லாத்திலையும் ஒரு பிரச்சனை நடந்தா அந்த அந்த ஆபீஸ்ல 4 பேர் கூடுவாங்க, அப்புறம் ஒவ்வொரு சப் கமிட்டி போடுவோம், அப்படி காட்டும், கொஞ்ச நேரம் 2 மாசம் தலைவத்திறமை இல்லாரு கலைஞ்சு போயிடுவோம். ரியாக்டிவ் கம்யூனிட்டி, எல்லாத்துக்குமே ஒரு உடனடி எதிர்வினை ஆற்றுகின்ற சமூகமே ஒழிய ப்ரோஆக்டிவாக லாங் ரன்ல நாங்க எப்படி இலங்கை சமூகத்தை ஒழுங்குபடுத்தலாம், இலங்கையில ஒரு ஃபிகூல் அகல்லியா, இந்த சிறுபான்மைக்கான சட்டம் உண்டது, இதுக்கு மேலே நாங்க காய்ச்சிக்கிறதுல காலம் கடத்துறதுல வேலை இல்லை.
இதை உருவாக்கணும். நாங்க எங்களோட சோசியல் லைஃப் அடுத்த சமூகத்தோட எப்படி இருக்கணும், இதுல உள்ள மார்க்கெட் பிரச்சனைகள் என்ன, இதுக்கான தீர்வு என்ன, எங்களோட ஐடென்டிட்டியை நாங்க விட்டு கொடுக்கவும் கூடாது, ஆனா கோஎக்ஸிஸ்டன்ஸை நாங்க முகரவும் கூடாது. தேர் இஸ் எ பேலன்ஸ். கரைந்து போகாமல் கலந்து வாழ்தல், மூடுண்டு வாழாமல் தனித்துவம் பேணல். கரைந்து போகாமல் கலந்து வாழணும், அது முக்கியம். கல்ச்சரேஷன் வித்தவுட் எசிமிலேஷன். நாங்க இந்த நாட்டு எங்களோட ஐடென்டிட்டியை நாங்க பேணணும். ஓப்பன் கன்சர்வேஷன் வித்தவுட் எசிமிலேஷன். திறந்த சமூகமா நாங்க இலங்கையில நாங்க மூடிக்கொண்டு தனித்துவத்தை பேணையில் அது இலங்கையில ரோட்டு வந்துட்டு நிறைய இது வந்துட்டு வாகனம் வந்து நூறலியாவிலிருந்து கொழும்பு கரமணி தேர்தலுக்கு வர மாதிரி எல்லாம் மேற்பாடுல வந்து இந்த பிறகு நாங்க இது இல்லாம அவனோட சேர்ந்தா எங்கட இஸ்லாம் பழுதாயிரும் சொல்லி மூடிக்கொண்டிருக்கையில திறந்து இருக்கணும். பட் அட் த சேம் டைம் யூ ஹேவ் டு சர்வைவ் ஐடென்டிட்டி. அந்த நேரத்தில் எங்கட ஐடென்டிட்டி எப்படி பாதுகாக்கலாம், இந்த ஃபார்முலாவை ஸ்ரீலங்காவில் நாங்க எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் என்பது பற்றிய ஒரு நல்ல லாங் ரன் ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கல் பிளானிங் ஒன்று எங்களுக்கு தேவை. நான் நினைக்கிறேன், நான் அறிஞ்ச வகையில் அப்படியான ஒரு பிளானிங் கூட இப்பொழுது இலங்கையில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. நல்ல உள்ளங்கள் பல இணைந்திருக்கின்றன. அது பற்றிய வேலை திட்டங்கள் இப்பொழுது முன்னெடுக்கப்படுகின்றன. இன்ஷா அல்லாஹ் அந்த பணிகள் தொடர வேண்டும். அதில் அந்த பணிகளில் ஈடுபட்டிருக்கின்றவர்களுடைய எண்ணங்கள் தூய்மையாக இருக்க வேண்டும். அவர்கள் தொடர்ந்தும் இந்த பாதையில் பணியாற்ற வேண்டும் என்ற அந்த சந்தர்ப்பத்திலே பிரார்த்திக்கின்றேன். எனவே நாங்கள் உணர்ச்சி வசப்படுகின்றவர்களாக இல்லாமல் இப்பொழுது இலங்கை நாட்டில் உள்ள நிலவரங்களின்படி இந்த சென்சிட்டிவாக நாங்கள் செயற்படுவதை விட ரேஷனலாக அறிவுபூர்வமாக இதை எப்படி நாங்கள் பார்க்கலாம். உதாரணமாக இப்போ சொல்லப்படுற குற்றச்சாட்டுகள் தொடர்பாக நான் சும்மா ஒரு பர்சனல் சொல்றேன். ஒவ்வொரு குற்றச்சாட்டை பத்தியும் நாங்க ஒரு பகிரங்க விவாதம் செய்வோம். வாங்க ஒரு மேடைக்கு அழகா செய்யலாம், ஆமா, வாயடக்க வைக்கலாம், தெளிவாக நாங்கள் அதை பேசலாம். 2050ஆம் ஆண்டு இலங்கை வந்து முஸ்லீம் நாடாக மாற போறலே. 1000 ஆண்டு காலமாக நாங்க இந்த வரை மாறல, நாங்க பெரும்பான்மையா மாறல. இன்னும் ஒரு 30 வருஷத்துக்குள்ள அப்படி மாறதுக்கான வாய்ப்பே இல்ல. சயின்டிபிக்கா அழகாக புள்ளி விவரங்களை வச்சு நிறுவலாம். இந்த விவாதங்களை கூட நாங்க செய்யணும். நாங்க சும்மா அவர்கள் அப்படி கடும் தீவிரமா வார நேரம் நாங்கள் உதவிய உடன்படிக்கை பத்தி காய்ச்சி கொண்டிருக்கிறதுல மட்டுமே இல்லை. உதவிய உடன்படிக்கை பத்தி பேசணும் கோஎக்ஸிஸ்டன்ஸுக்கு. பட் உடனடி பிரச்சனைக்கு நாங்க சில தீர்வுகளும் என்ன செய்யணும், காணப்படணும். அது ஆக முக்கியமான விடயம். ஆகவே உணர்ச்சி வசப்படாமல் இந்த பிரச்சனையை கொஞ்சம் அறிவுபூர்வமாக மேக்சிமம் நாங்க ரேஷனலாக எப்படி இந்த பிரச்சனைகளை அணுகலாம், தீர்வு சொல்லலாம் பாக்குறதுக்கு எங்களுக்கு நிறைய தலைகள், நிறைய வளங்கள், மனித வளங்கள் தேவை. தலைகள் நிறைய இருக்கு. 157 கோடி தலைகள் இஸ்லாமிய உலகத்தில் இருக்கு. எங்களுக்கு தேவை ஹியூமன் ரிசோர்ஸ். அப்ப இந்த ஹியூமன் ரிசோர்ஸை உருவாக்குறதுக்கான வேலை திட்டங்களை நாங்கள் லாங் ரன்ல கண்டிப்பாக கவனம் செலுத்த வேண்டும். அதான் நான் சமூகத்துக்கு சொல்கின்ற முக்கியமான செய்தி. இதே வேளையிலே இன்றைய இந்த சூழலிலே நீங்கள் ஒரு ஊடகவியலாளர் அடிப்படையிலும் ஒரு ஆய்வாளர் அடிப்படையிலும் ஒரு தாயின் அடிப்படையிலும் இலங்கை முஸ்லிம்கள் இப்போது போய்கொண்டிருக்கின்ற இந்த பயணம் உங்களுக்கு நம்பிக்கை தரக்கூடியதாக இருக்கிறதா? அதை பற்றி நீங்கள் கொஞ்சம். நிச்சயமாக நான் தனிப்பட்ட வகையிலே நான் நம்புகின்றேன். இந்த இலங்கையில் நடைபெறுகின்ற இந்த நெருக்கடிகள் முஸ்லிம்களுக்கும் இஸ்லாத்துக்கும் சார்பாக வரக்கூடிய ஒரு வாய்ப்பு இருப்பதாகவே நான் நம்புகின்றேன். இன்னொரு விடயம், மூமின்களுடைய உண்மையான பாதுகாவலன் அல்லாஹு தாலா. ஆகவே நாங்கள் இதை மிச்சமே எங்களுடைய சைக்கோவை பாதிக்கின்ற விடயமாக எடுத்துக்கொள்ள வேண்டியதும் இல்லை. மிகவும் பயந்து நடுங்கி அப்படி போக வேண்டிய ஒரு கட்டாயமும் இல்லை. ஆனால் உணர்ச்சி வசப்படாமல் நீண்ட காலத்தில் இதை எதிர்கொள்வதற்கான மாற்று திட்டங்கள் கண்டிப்பாக எங்களிடம் இருக்க வேண்டும். அதை பற்றி குர்ஆன் நிறைய சொல்லி இருக்கின்றது. ஜஸாக்கல்லாஹ் கைர். ஷேக் ரவுப் ஜெயின் அவர்கள் ஆய்வாளராக இருந்து ஒரு ஊடகவியலாளராக இருந்து கொண்டு தாவா களத்திலே பணியாற்றுகின்ற இளம் எம்முடைய ஒரு புத்திஜீவி, ஒரு ஆலிம், இங்கு நம்முடைய நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு மிகவும் காத்திரமான பல விளக்கங்களை, கருத்துக்களை எம்முடைய வரலாறு தொடர்பாக இன்றைய சமகால பிரச்சனைகளோடு தொடர்படுத்தி மிக அழகாக சொன்னார்கள். நேயர்களே, நாங்கள் இந்த விஷயத்தை மிகச் சரியாக உள்வாங்க வேண்டும். நாங்கள் இருக்கின்ற இந்த நாட்டிலே நாங்கள் இன்னும் பல நூற்றாண்டுகள் வாழுவதற்கு, எம்முடைய மார்க்கத்தை, கலாச்சாரத்தை, பண்பாட்டை, விழுமியங்களை பாதுகாப்பதற்கு, மேலோங்க செய்வதற்கு இந்த அறிவு மிக முக்கியமானதாக தேவைப்படுகிறது. ஆகவே இந்த நிகழ்ச்சியிலே எங்களோடு கலந்து கொண்டு இந்த அருமையான கருத்துக்களை எங்களுக்காக வழங்கிய ஷேக் ரவுப் ஜெயின் அவர்களுக்கு நம்முடைய நிகழ்ச்சியின் சார்பாக மனமார்ந்த நன்றியை நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். இன்ஷா அல்லாஹ் நாங்கள் வருகின்ற 3ஆம் தேதி, ஏப்ரல் மாதம் 3ஆம் தேதி மீண்டும் உங்களை மன்ஹஜுல் இஸ்லாம் நிகழ்ச்சிக்காக நாங்கள் சந்திப்போம். அப்போதும் இன்ஷா அல்லாஹ் உங்களோடு நாங்கள் இன்னும் பல புதிய தகவலோடு உங்களோடு நாங்கள் கருத்து பரிமாறுவோம் என்று கூறிக்கொண்டு நிகழ்ச்சியை நடாத்திய எம்ஜெட் அஹமத் முன்னவர் அவர்களுக்கு நாங்கள் ஒளிவாங்கியை கழிக்கின்ற நிகழ்ச்சி நிறைவு செய்வதற்காக ரொம்ப நன்றி. ஜஸாக்குமுல்லாஹ் கைர். ஷேக் எம்.எஸ். அப்துல் முஜீப் கஃபூரி அவர்கள் அழகாக இந்த மன்ஹஜுல் இஸ்லாம் நிகழ்ச்சி, மஜ்லிஸ் ஷூரா நிகழ்ச்சியில் வழங்கினீர்கள். கடந்த புதன்கிழமை போல இன்றும் சனிக்கிழமையும் இந்த நிகழ்ச்சியின் தொடர்ச்சியாக அருமையான கருத்துக்களை சகோதரர் ஷேக் ரவுப் ஜெயின்